நன்மை நாடி உண்மையை தேடி கூடியிருக்க நம்மீதும் நம்முடைய குடும்பத்தார் மீதும் இன்னும் நம்பிக்கொண்ட ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் இறைவனை அருளை வேண்டியவர்களாக எல்லாத்தையும் மொபைல் இருக்கு இல்லையா, ஏன்னா கைபேசி தொலைபேசி இருக்குல்ல, எல்லாத்தையும் இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேர்ட்டையும் இருக்கும் இல்லையா. சில பேர்ட்ட 2 கூட இருக்கும், 2 3 கூட இருக்கும். எதுக்கு தொலைபேசி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, அழைத்து பேசுறது இதுதானே. நம்ம தேவையின் போது, பிரச்சனை போதோ, கஷ்டத்தின் போதோ, அல்லது உறவுகள்கிட்டையோ நண்பர்கிட்டையோ அழைத்து பேசுறதுக்கு தானே வச்சிருக்கோம், தொடர்பு வச்சு. இப்ப தொலைபேசி எதுக்கு எங்க இருந்தாலும் பேசலாம். வெளிநாடுகள் இருந்தாலும், உலகத்துல எந்த மொழி இருந்தாலும் பேசலாம், பக்கத்து ஊர் இருந்தாலும் பேசலாம், பக்கத்து தெருவுலையும் பேசலாம். ஏன் பக்கத்து ரூம்லயே, ஒரே வீட்டுல பக்கத்து ரூம்ல போன் பண்ணி பேச முடியல. அப்ப எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, நாம அழைத்து பேசுறதுக்கு. பிரச்சனை வரும்போது குடும்பத்தாட்ட பேசிப்போம், தேவை வரும்போது நட்புகிட்ட பேசிப்போம், உறவுகிட்ட பேசிப்போம். அப்ப நமக்கு அந்த ஒரு தேவை இருக்கு இல்லையா, அழைக்கணும், அலைபேசணும், அழைத்து பேசுதல். எவ்வளவு தூரம் இருந்தாலும் தொலைபேசியில அழைத்து பேசணும் அப்படின்னு. இந்த தொலைபேசியில பாத்தீங்கன்னா நிறைய மொபைல் இன்னைக்கு 1000 ரூபாயில பேசினாலும் சரி, 1000 ரூபாய் மொபைல்ல இருந்து ஆயிரக்கணக்கில் இருக்கு, 50,000 இருக்குது, 1,00,000 ரூபாயில இருக்குது, இன்னும் மேல கூட இருக்கு. எவ்வளவு காஸ்ட்லி வாங்கினாலும், எவ்வளவு உயர்வான ஒரு விலையில வாங்கினாலும், இங்க யார் பேசுறாங்களோ அங்க யார் பேசுறாங்களோ அவங்களுடைய வார்த்தை மட்டும்தான் கேட்கும். ஐபோன்ல பேசினாலும் சரி, இல்ல 1000 போன்ல பேசினாலும் சரி, அதே வார்த்தைகள் தான். யார் பேசுறா அவங்க தான் இல்லையா, செய்தி அதான் இருக்கும். ஆனா அதுல கொஞ்சம் பெருமை இருக்கும், நான் நிறைய காஸ்ட்லியான போன் வச்சிருக்கேன் அப்படின்னு. இப்ப இதெல்லாம் ஒவ்வொரு இப்படியில நம்ம ஆடம்பரத்தை விரும்புறோம். சரி, நமக்கு ஒரு தேவை இருக்குது, தொலைபேசி இருக்குது. அப்ப அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா தபால் இருக்கும்போது லெட்டர் வரும், படிக்க தெரியாத நினைச்சுவாங்கன்னு யாரையா கூப்பிட்டு படிச்சு கேட்பாங்க. அதே மாதிரி எதையாவது செய்தி சொல்லி எழுதி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி லெட்டர் வந்துச்சுன்னா, கடிதம் வந்துச்சுன்னா படிச்சு காட்டுங்க. அதே மாதிரி நாங்க என்ன சொல்றோமோ கொஞ்சம் எழுதி கொடுங்க அப்படின்னா, அது ஒரு காலம். ஆனா இப்ப எல்லாரும் மொபைல் வந்துருச்சு. என்ன இப்ப யார்கிட்ட மொபைலை கொடுத்து எனக்கு பேச தெரியாது, நீங்க பேச சொல்லுங்கன்னு கேட்க மாட்டோம் இல்லையா. முதல்ல தெரியாத எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டுப்போம், அதுக்கப்புறம் நாமளே போட்டு நம்மளே பேசுவோம். இல்ல ஒவ்வொரு வாட்டியும் வரும்போதெல்லாம் போனை கையில கொடுத்துட்டு எனக்கு மொபைல் பேச தெரியாது, நீங்க எனக்கு பேசி சொல்லுங்கன்னு சொல்லி அந்த விஷயத்த சொல்லுவோமா? இல்ல அவங்கள்ட்ட நீங்க என்னன்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லுவோமா? இல்ல இல்ல, போன் எடுத்தோம், நமக்கு என்ன மனசுல விருப்பம் இருக்குதோ அதெல்லாம் நம்ம பேசுவோம், அவங்க என்ன சொல்றதோ நம்ம கேட்டுப்போம். அவ்வளவுதான் இன்னைக்கு அப்டேட் ஆகி போச்சு, நெருக்கமாகி போச்சு. அப்ப இந்த தொலைபேசியில நாம எந்த அளவுக்கு நன்மை பயன்படுத்துறோமா தீமைப்படுறோம், பெரும்பாலும் தீமைக்கு தான் பயன்படுத்துறோம், நன்மை ரொம்ப குறைவு. இப்ப ஒரு அழைப்பு பேசுறதுக்கு ஒரு தொலைதொடர்பு தேவை இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த மொபைல் என்ன இருக்கும், நிறைய கான்டாக்ட் இருக்கும் இல்லையா. நமக்கு தேவையான உறவு, பெற்றோர்கள், நண்பர்கள், உறவு, இன்னும் வாணிபம், இப்படி நிறைய கான்டாக்ட்லாம் இருக்கும், தொடர்புக்கான எல்லா தொடர்பு நம்ம தேவை பேசிப்போம். இப்போ மொபைல்ல அவ்வளோ கான்டாக்ட் நம்பர் வச்சிருக்கிறோம் அழைச்சு பேசுறதுக்கு, நெருக்கமானவர்கிட்ட பேசுறதுக்கு. இறைவன்கிட்ட பேசுறதுக்கு நம்ம ஏதாச்சும் நம்பர் தெரியுமா நமக்கு? இறைவன்கிட்ட பேசுறதுக்கான நம்பர் வேணும் நமக்கு. அந்தரங்கமா பேசுறதுக்கு, மானசீகமா பேசுறதுக்கு, உள்ளச்சோட பேசுறதுக்கு நம்மளோட இருக்கா அப்படின்னா இல்ல. சரி, அது என்னங்க நம்பர்? அது எப்படி, அது எப்படிங்க பேசுது, எந்த நம்பர் அழைக்கிறது இருக்கு? இறைவன் அழைக்கிறான், அவன் நம்மகிட்ட பேசிட்டே இருக்கான், நம்ம உணர்றதே கிடையாது. நம்ம கஷ்டம் துன்பம் வரும்போது அவங்க திரும்புறோம். அப்ப இறைவன் செய்றான், உங்களுக்கு நான் நிறைய என்ன வச்சிருக்கப்பா,
என்னை தொடர்பு கொள்றதுக்கான எண் நிறைய வச்சிருக்கேன். கொஞ்சம் நான் தொடர்பு கொண்டு நீங்க தொடர்பு கொள்ளுங்க, என்கிட்ட பேசுங்க அப்படிங்கிற. சரியா? நீங்க அதை பத்தி தான் பார்க்க. அதுல இறைவனுடைய தொடர்புக்கான எண் இன்னைக்கெல்லாம் குறிச்சு வச்சுக்கங்க. அத்தியாயம் 2:21 2:21. என்ன நம்பரு? 2:21. அதுல இருந்து ஆரம்பம். நிறைய நம்பர் இருக்கு, அதை குறிச்சு வச்சுக்கங்க. மனிதர்களே, உங்களையும் உங்கள் முன்னோரையும் படைத்த உங்கள் இறைவனையே அலையுங்கள், நீங்கள் உள்ளச்சமுடையராகலாம். உள்ளச்சம் பெற வேண்டி என்ன சொல்ற? நீங்க உள்ளச்சம் பெற வேண்டி உங்களையும் உங்கள் முன்னோரையும் படைத்த என்னையே அலையுங்கன்றான். என்னை அலையுங்க, என்கிட்ட பேசுங்க. தொடர்பு என்னன்னு அத்தியாயம் 2:21 மனிதர்களையும் கூப்பிடுறான், மதத்தார் கூப்பிடல. சரியா? அதே மாதிரி அத்தியாயம் 2:186 2186 நிறைய நம்பர் கொடுத்துருக்கான். வேதத்து மூலியமா நிறைய நம்பர் கொடுத்துருக்கான், நிறைய ஆயத்தை கொடுத்துருக்கான், நிறைய வசனங்களை கொடுத்துருக்கான். இதை கொண்டு நீங்க என்னை தொடர்பு கொள்ளுங்க. என்னை உணராம நீங்க தொடர்பு கொள்ள முடியாது. நம்ம ஒருத்தர் பேசணும்னு சொன்னா அவர் யாரு என்ன தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஒருத்தர் நம்புறோம்னு சொன்னா அவர் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? வேறு மூட நம்பிக்கை கிடையாது. ஒருத்தர் சொல்லிட்டா நம்பணும் கிடையாது. நம்புறதுக்கு முன்னாடி அவர் யாரு, அவருக்கு என்ன, எனக்கும் என்ன தொடர்பு, அவரை நான் எப்படி தொடர்பு கொள்றது, எப்படி நம்பிக்கை வைக்கிறது, எப்படி உணர்வு பெறுறது, எப்படி உள்ளச்சம் பெறுறது, இதெல்லாம் வேதத்தில் இறைவன் சொல்லியிருக்கிறான். அப்ப அத்தியாயம் 2:186 இன்னும் என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமா நான் சமீபமா இருக்கிறேன். பிரார்த்தனை செய்வரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடையளிக்கிறேன். அவர்கள் என்னிடமே கேட்கட்டும், என்னையே நம்பட்டும், அப்போது அவர்கள் நேர்வழி அடைவார்கள். என்ன சொல்றான்? என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால், தூதத்தை சொல்றான். என்ன ஆன்மா கொடுத்துருக்கிறான், அது அவனோட தொடர்பா இருக்குது. ஆன்மா நம்ம மறுத்துட்டோம். அடுத்து இறைவன் செய்யறான், ஒவ்வொரு காலகட்டங்களையும் தூதரையும் வேதத்தை அனுப்பிச்சிட்டே இருக்கிறான். இப்ப அதன் மூலம் நம்ம வந்து தொடர்பு கொள்ளணும், திருப்பி ஆன்மா நம்ம திரும்பத்துக்காக. அப்ப என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால், என் அடியார் தான் யாரு? யார் இறைவனை விரும்பி, இறைவனை வேண்டி, இறைவனுக்கு உள்ளச்சத்தோட அவன் பொருத்தத்தை நாடி விரும்புறாங்களோ என் அடியார்கள். என்னை பற்றி கேட்டால் நிச்சயமா நான் சமீபமா இருக்கேங்கிறான். இப்படி நான் ரொம்ப அருகாமையில தான் இருக்கிறேன், நெருக்கமா இருக்கிறேன்னு சொல்லுங்க. அவங்க உணர்றதுக்காக சொல்லுங்க. பிரார்த்தனை செய்வதும் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால், நம்ம எதுக்கு அழைக்கிறோம்? தேவைக்காக தான் அழைக்கிறோம். ஒருத்தவங்க பேசுன உதவி நாடி தான் அழைக்கிறோம். ஏதோ ஒரு உதவி நாடியோ ஒரு தேவையை செய்தி சொல்லதான் அழைக்கிறோம். இதுன்னு சொல்றேன், உங்க தேவைக்காக பிரார்த்தனை. எதுக்கு? தேவைக்காக. பிரார்த்தனை செய்வதும் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடையளிக்கின்றேன். அவர் என்னிடமே கேட்கட்டும், என்னை அழைச்சி என்கிட்ட கேட்கட்டும், என்கிட்ட கேளுங்க. பிரார்த்தனை என்னன்னு? இறைவன் கேட்ட பிரார்த்தனை, மற்றவங்க பிரார்த்தனை கிடையாது. மனிதர்கிட்ட கேட்கும்போது பிரார்த்தனை சொல்றோமா? இல்லையே. இறைவன்கிட்ட பேசும்போது, இறைவன்கிட்ட கேட்கும் போது, இறைவன்கிட்ட உதவி நாடும் போது அதுக்கு பேர் பிரார்த்தனைன்னு சொல்றோம். மனிதர்கிட்ட ஏதாவது கேட்கும்போது பிரார்த்தனை சொல்றோமா? இல்லையே. பிரார்த்தனை செய்யும் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடையளிக்கிறேன். அவர் என்னையே கேட்கட்டும், என்னையே நம்பட்டும், அப்போது அவர்கள் அதற்கான பாதை அடைவார்கள். எனக்கு பொருத்தமான காரியங்கள் செய்வதற்கான அந்த வழியை நான் அறிவிக்கிறேன். அப்ப இறைவன் அழைக்கக்கூடிய அந்த தொடர்பு என்னன்னு 2:186 உண்மையான அழைப்பு அல்லாஹ்வுக்கே உரியங்கிறான். நீங்க யார் அழைக்கணும்? உண்மையான அழைப்பு யாருக்குரியது? அல்லாஹ்வுக்கே உரியது, எனக்கே உரியதுங்கிறான். நீங்க என்ன அழைங்கிறான். உண்மையா, சத்தியத்தோட, உணர்வோட, உள்ளச்சத்தோட, நம்பிக்கையோட என்னை அழைங்கிறான். பிரார்த்தனை செய்யும்போது நம்ம நினைச்சோம், ஒரு சடங்கா பிரார்த்தனை பண்ணக்கூடாது. பயபக்தியோட, உண்மையோட, உள்ளச்சத்தோட, நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணணும். நம்பிக்கையில்லாத பிரார்த்தனை கிடையாது. அத்தியாயம் 13:14 உண்மையான அழைப்பு அவனுக்கே உரியதாகும். என்ன அழைங்க? எவர் அவனை அழைப்பதை அவனை அன்றி அழைக்கிறார்களோ அவர்கள் இவருக்கு எவ்வித பதிலும் தரமாட்டார்கள். இறைவனைத்தோ நம்ம யாரை அழைச்சாலும், எதை அழைத்தாலும் அழைக்கிறதுக்காக, தேவைக்காக. அப்ப சொன்னா, உங்களை படைச்ச நான் தான், உங்க தேவை உங்களுக்காக அகிலங்களையும் படைச்சிருக்கேன், அதுக்கான வழிகாட்டு என்கிட்டே இருக்குது. அது என்னையே அழைங்க, இரண்டுமே கேளுங்க. உண்மையான அழைப்பு எனக்குரியதா இருக்கட்டும். என்னைத்தோ நீங்க யாரை அழைச்சாலும் உங்களுக்கு பதில் தர மாட்டாங்க, உங்களுக்கு வழிகாட்ட மாட்டாங்க, இல்லையா? தண்ணீர் தன் வாயை வந்து அடைந்து விட வேண்டும் என்று இரு கைகளை விரித்து ஏந்தி கொண்டிருப்போம் போல் இருக்கிறது. அந்த தண்ணீர் உங்களை வாய் வந்து அடைஞ்சு விடாது. நிராகரிப்பு பிரார்த்தனை வழிகேட்டு இருப்பதே தவிர. உங்களுடைய பிரார்த்தனை நிராகரிப்பா இருந்துச்சுன்னா அந்த பிரார்த்தனை எப்படி இருக்கும்? நம்பிக்கையில்லாத ஒரு பிரார்த்தனை, குழப்பமான ஒரு பிரார்த்தனை, சடங்கான ஒரு பிரார்த்தனை. அது பிரார்த்தனை கிடையாதுங்கிற, அது நிராகரிப்பு பிரார்த்தனை.
நம்பிக்கையோட, உள்ளத்தோட, உணர்வோட, பொறுமையோட நம்பிக்கை. பிரார்த்தனை பண்ணும்போது பொறுமை வேணும். இறைவன் கொடுப்பான், நம்பிக்கை வேணும். அப்ப வெறும் சடங்க பிரார்த்தனை பண்ண வேணாங்க. உங்க உண்மையான அழைப்பு யார்ட்ட இருக்கணும்? இறைவன். அல்லாஹ் அவனை தவிர அழைப்புக்குரியவன் இல்லை. அவனுக்கு அழகிய பேர் இருக்கின்றன. அத்தியாயம் 20:8 இந்த நம்பர்லாம் குறிச்சு வச்சு. ஏன்னா ஒரு ஆயத்து இன்னொரு ஆயத்து தொடர்பா இருக்கும். அத்தியாயம் 20:8 அல்லாஹ் அவனை தவிர அழைப்புக்குரியவன் இல்லை. அவனுக்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன, அழகிய பண்பு இருக்குங்க. குணமும் பண்புக்கு வித்தியாசம் இருக்கு. பண்பு மாறாது, குணம் மாறும். குணம்ங்கிறது மனிதனுடையது, பண்பு இறைவனுடையது. பண்பு இறைவனுடையது, குணம் மனிதன். மனிதனுடைய குணம் மாறதானே செய்யுது. சொல்லுவாங்கல்ல, என்னடா அப்போ ஒரு குணமா இருந்து இப்போ ஒரு குணமா இருக்கு. அப்பப்போ குணம் மாறிக்கிட்டே இருக்குது, சொல்லுவோமா இல்லையா? ஆனா இறைவனுடைய பண்பு மாறாது. அவன் அருளானா அருளாளன் தான், அன்புடையவனா அன்புடையவன் தான், கருணையாளனா கருணையாளன் தான், இறக்க முடியவனா இறக்க முடியவன் தான், மன்னிப்பவன் தான் மன்னிப்பவன் தான், உதவி செய்வனா உதவி செய்வன் தான், படைப்பாளனா படைப்பாளன் தான். அவனுடைய பண்பு மாறுமா? மாறாது. அப்ப உண்மையான அழைப்பு யார்கிட்ட இருக்கணும்? யாருடைய பண்பு மாறாதோ அவன்கிட்ட இருக்கணும். மனிதனுடைய குணம் மாறும். இன்னைக்கு ஒரு குணம் இருக்கும், நாளைக்கு ஒரு குணம் இருக்கும். சனம் சனம் குணம் மாறுதா இல்லையா? நொடி நொடி குணம் மாறுது. ஆளை பார்த்து மூட பார்த்து பேச வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா குணம் மாறி போச்சுப்பா, அப்ப நல்லா தான் பேசினா இப்ப கொஞ்சம் மாறியா பேசுறான், சொல்றமா இல்லையா? குடும்பத்திலேயே கணவன் மனை கடையில, பெற்றோர் பிள்ளை கடையில, சகோதரர் கடையில குணம் மாறுதில்ல அப்பப்ப, சொல்லுவாங்களா இல்லையா? ஏன்னா அதே முகம்தான், அதே ஆளுதான், ஆனா குணம் மட்டும் டக்கு டக்குன்னு மாறுதில்ல. என்ன காரணம்? மனிதன் பலகீனமானவன், அவசரக்காரன். ஆனா இறைவன் அப்படி கிடையாது இல்லையா? பொறுமையாளன், கருணையாளன், இரக்கமுடையவன். அப்ப அவனுடைய பண்பு எப்பயும் மாறாது. அந்த பண்புலேருந்து கொடுக்கப்பட்டதான் நல்ல குணங்கள். இறைவனுடைய பண்புலேருந்து மனிதர் கொடுக்கப்பட்டதான் நல்ல குணங்கள். அந்த நல்ல குணங்களை பேணிக்கொள்ளும். அப்ப அவனை அல்லாஹ் அவனை தவிர அழைப்புக்குரியவன் இல்லை. அவனுக்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன. அழகிய பேர் இல்லை, அழகிய பண்புகள் இருக்கு. அவனுடைய பண்புகள் தான் நமக்கு தேவையா இருக்கு. நம்ம எதையே அவன்கிட்ட கேட்கிறோம், அவன் பண்புகளை கேட்கிறோமா? இறைவனே உன் கருணையிலிருந்து எனக்கு கொடு, உன்னுடைய மன்னிப்புல இருந்து எனக்கு கொடு, உன் உதவி அருள்ல இருந்து எனக்கு கொடு, இப்படி உன்னுடைய பண்புல இருந்து எனக்கு நல்ல குணங்களா கொடு இறைவனே. நம்ம அவனை அப்படி கேட்கறது இல்ல, பொருளையும் அறிவியும் இல்லையா? அதான் கேட்டுட்டு இருக்கோம். அத்தியாயம் 17:110 நீங்கள் அல்லாஹ் என்று அலையுங்கள் அல்லது அருளாளர் என்று அலையுங்கள். அவனுக்கு அழகிய பேர் இருக்குனால, அழகிய பண்பு இருக்கு. நீங்க அல்லான்னு சொல்லுங்க. எப்பொருளுமா இல்லாதவனே, உருவமற்றவனே, இணை இல்லாதவனே, துணை இல்லாதவனே, நிகரற்றவனே, இதெல்லாம் அல்லான்னு அர்த்தம். அல்லாஹ் இறைவன் ரெண்டு இல்ல, குர்ஆன்ல பல இடங்கள் இறைவன் அல்லான்னு வரும். உங்கள் இறைவன் அல்லாதான் வரும். இறைவனா என்ன? தேவைகள், என்னுடைய தேவைகள் இறைவனா இருக்கு. அல்லானா அவனை தவிர இல்லைன்னு அர்த்தம். அப்ப மன்னிப்பவனே உன்னை தவிர மன்னிப்பவன், மன்னிப்பவனா இறைவன், உன்னை தவிர இல்லைன்னு சொன்னா அல்லான்னு அர்த்தம். உதவி செய்வனே அப்படின்னா இறைவன் அர்த்தம். உன்னை தவிர உதவி செய்வன் இல்லை அப்படின்னா அல்லான்னு அர்த்தம். அப்ப உன்னை தவிர இல்லை, அவனை தவிர இல்லைங்கிறது லானா இல்லைன்னு அர்த்தம், அல்லானா உன்னை தவிர அர்த்தம். அப்ப அல்லாஹ் என்ற அலையுங்கள், உன்னை தவிர இல்லை இறைவனே, உன்னை தவிர கெதி கிடையாது, நீ தான் எனக்கு எல்லாமே, உன்னை தவிர கெதி கிடையாது, அவனுடைய சரணடைடு. ஒரு நோய் வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, நம்ம என்ன தேவைகள் இருந்தாலும் சரி, முதல்ல இறைவன்ட்டு அல்லாஹ் அப்படின்னு அர்த்தம். உன்னை தவிர இல்லை, உன்னை தவிர கெதி கிடையாது, அவன்கிட்ட சரணடைகிறேன். இறைவனே, உதவி செய்பவனே, பாதுகாப்பவனே, சுகமளிப்பவனே, அமைதி அளிப்பவனே, இல்லையா? அப்ப அல்லாஹ் என்ற அலையுங்கள் அல்லது அருளாளன் என்று அலையுங்கள். எப்படி அழைத்தாலும் அவனுக்கு அழகிய பண்புகள் இருக்கின்றன. ஒவ்வொருத்தரும் தேவை இருக்கு, எல்லாம் ஒரே மாதிரி கூட முடியாது இல்லையா? கஷ்டம் இருக்கும், துன்பம் இருக்கும், கடன் இருக்கும், நோய் இருக்கும், குழப்பம் இருக்கும், சங்கடம் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கு யார தேவை இருக்கோ அவரவர் அவருடைய பண்புகள் அடையும். இப்படிதானே? நம்ம பாத்தீங்கன்னா உலக வாழ்க்கையிலே பாருங்க, காலையில பால்காரதுன்னா பால்காரன்னு சொல்லுவோம், இவரு மளிகை கடைக்காரன்னு சொல்லுவோம், இவர் கறி கடைக்காரன்னு சொல்லுவோம். இல்லைன்னா அவர் என்ன தொழில் பண்றாரோ நம்மகிட்ட அவர்கிட்ட என்ன நமக்கு தரப்பேரோ அவருடைய பேரை தான் சொல்லுவோம். ஆனா அவர் பேர் அது கிடையாது. பால்கார் பேர் பால்கார் கிடையாது இல்லையா? காய்கறி காய்கறி கிடையாது. வாத்தியார் பேர் வாத்தியார் கிடையாது. அப்படின்னா நாம அவங்கள்ட்ட என்ன பயன்படுறோமோ அது அவங்களுடைய பேரா வச்சு, அப்படித்தானே? ஆனா அவங்களுடைய பேர்ல வேற. அப்ப இறைவனுக்கு என்ன செய்யணும்? நம்ம என்ன தேவையோ அது அவனுடைய பேர். அமைதி அளிப்பவனே, சுகம் அளிப்பவனே, ஆறுதல் அளிப்பவனே, தேவை நிறைவேற்றுவனே, காரியங்களை சீராக்குவனே, இதெல்லாம் அவனுடைய பேர். அப்ப அவனுக்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன என்று கூறுகிறாக. சொல்லுங்க, எனக்கு அழகிய பண்பு இருக்கு, நீங்க எந்த பேரான ஒண்ணு அழகிங்க, உருவம் கொடுக்காத நிலையில.
இறைவனுக்கு உருவம் கொடுக்காத நிலையில நீங்க எந்த பேருக்கு உணர்வோடு அழைக்கலாம். முருகான்னு அழைக்கலாம், கடவுளே அழைக்கலாம், தெய்வமே அழைக்கலாம், எப்படி அழைச்சாலும் சரி, உருவம் கொடுக்காத நிலையில நீங்க இறைவனுக்கு உருவம் என்று கூறுகிறாங்க. இன்னும் உங்களுடைய பிரார்த்தனை சத்தமிட்டு காட்ட வேண்டாம். உங்களுடைய தொழுகையில உங்களுடைய பிரார்த்தனையில சத்தமிட்டு காட்டாதீங்க. கத்திலாம் கூப்பாடு போடாது. நான் உணர்வானவன், மனிதன் நாம் படைத்தோம், அவருடைய மனம் என்ன பேசுற அறிவுங்க. அதனால கத்தி கேட்க வேண்டாம், சத்தம் போட்டு பேச வேண்டாம், சத்தம் போட்டு கேட்க வேண்டாம், பிறகு காட்ட வேண்டாம். உங்களுடைய தொழுகையோ உங்களுடைய பிரார்த்தனையோ அது உள்ளுணர்வா இருக்கட்டும்ங்கிற. ஏன்னா மனிதன் நாம் படைத்தோம், உங்களுடைய மனம் உங்களுடைய என்ன பேசுற அர்ஜுனா இருக்கேங்கிற. வார்த்தை தேவையில்லை, மொழி தேவையில்லை, உணர்வு போதும். எப்படி பிரார்த்தனை பண்றது? கேட்கறோமா இல்லையா? எப்படி பிரார்த்தனை பண்றது? அதுக்கு ஒரு பிரார்த்தனை ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. இப்படிலாம் பிரார்த்தனை பண்ணணும், இப்படிதான் கேட்கணும், இந்த மொழியில தான் கேட்கணும். அவனுக்கு மொழியும் தேவையில்லை, வார்த்தையும் தேவையில்லை, சத்தமும் தேவையில்லை, உணர்வு தான். மௌனமும் உட்கார்ந்தா போதும். நமக்குள்ள என்ன மனசுல வருது எதுவும் தெரியும் தானே. மனிதத்தை தான் வெளியே சொல்லணும். மனிதனுக்கு புரிய வைக்கிறதுக்கு என் கஷ்டத்தை சொல்லணும், தேவைகள் சொல்லணும், அது மொழியா சொல்லணும். ஆனா இறைவனுக்கு எதுவுமே சொல்ல தேவையில்லை. சரியா? உங்களுடைய பிரார்த்தனை சத்தமிட்டு காண்பிக்க வேண்டாம், உறுதியத்தையோட வேண்டாம், மேலும் நியாயமான நிலையை மேற்கொள்கிறார். பிரார்த்தனை உறுதியாளராக பிரார்த்தனை பண்ணிட்டீங்களா, பொறுமையா இருங்க, நம்பிக்கையோட இருங்க. பிரார்த்தனை உறுதியற்ற வேண்டாம். பிரார்த்தனை பண்ணப்பா கிடைக்கவே இல்லை, விரக்தியா இருக்கக்கூடாது. பிரார்த்தனை யார்கிட்ட பண்ணியிருக்கோம், யார்கிட்ட அழைச்சி பேசியிருக்கோம், இறைவன்ட்ட அழைச்சி பேசிருக்கோம். அப்ப அவனுக்கு தெரியும் எப்ப கொடுக்கணும், எப்ப கொடுத்தா அவன் சரியா இருப்பான், அவனுக்கு தெரியும் தானே. சரியா? அத்தியாயம் 7:180. இப்படி குர்ஆனை இப்படி ஒரு ஆயத்து, ஒரு ஆயத்து, 100 ஆயத்து தொடர்பு கொண்டு எங்கேயும் யாரும் சொல்லி தர மாட்டாங்க. உணர்வோடு நம்ம என்ன பாக்குறோம்னு சொன்னா, இது எப்படி இறைவன் நம்ம அணுகிறது, இறைவன் எப்படி தொடர்பு கொள்றது, அதுக்கான எண்கள் என்னன்னு பாக்குறோம். இங்க இப்ப ஆயத்தெல்லாம் பாக்குறோம். அத்தியாயம் 7:180. இன்னும் அல்லாஹ்வுக்கு அழகிய பண்புகள் அடங்கிய பேர் இருக்கின்றன. படைச்சவனுக்கு அழகிய பண்புகள் அடங்கிய பெயர்கள் இருக்கின்றன, பண்பு இருக்கின்றன. பண்புகளை கொண்டே அவன் அழகியன்னு சொல்றான். பண்புகளை கொண்டே அழகிங்கள். இப்போ புரியுதா எப்படி அழைக்கணும்னு? ஒவ்வொருத்தருக்கு என்ன தேவை இருக்கோ அந்த பண்பை கொண்டு அழகிங்கிறான். அருளாளனே, கருணையாளனே, எப்படி அழைக்கணும்? மன்னிப்பவனே, உதவி செய்பவனே, பாதுகாப்பவனே. அந்த பண்புகள் நமக்கு என்ன தேவையோ அதோட பண்பா இருக்கு. அந்த பண்புகளை கொண்டே அழகிங்கிறான். சும்மா அல்லா அல்லான்னு கூப்பிடாதீங்க, கடவுளை கடவுளே கூப்பிடாதீங்க, தெய்வமேன்னு கூப்பிடாதீங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லு. வீட்டுல பெற்றோர் இருக்கிறாங்க, பிள்ளைங்க போயிட்டு அப்பா 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 என்ன வேணும் சொல்லு சொல்லுவாங்க இல்லையா? ஏன் சும்மா அப்பா அப்பான்னு கத்திட்டே இருக்கு, என்ன வேணும் சொல்லு. அம்மா அம்மா அம்மான்னு சொல்லுவாங்க. ஏன் 10 வாட்டி அம்மா அம்மான்னு கத்திட்டே கிடக்கு, உனக்கு என்ன வேணும் சொல்லு இல்லையா? இப்ப கடவுளே 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 அல்லா 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 சாமி சாமி அப்படி கூப்பிடாதீங்க. உனக்கு என்ன வேணும் சொல்லு. அந்த பண்பு என்கிட்ட இருக்கா, அந்த பண்பு கொண்டு அழைக்கும். ஒரு மளிகை கடைக்கு போயிட்டோம், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிட்டோம்னா பெரிய போர்டு இருக்கும். அந்த போர்டுல அங்க என்னெல்லாம் கிடைக்கும்னு போட்டிருக்குமா இல்லையா? இதெல்லாம் இங்க அவைலபிள், இதெல்லாம் இங்க கிடைக்கும். அப்ப நம்ம என்ன நமக்கு அதுல போர்டை பார்த்து நமக்கு என்ன கிடைக்கும் இருக்கான்னு பார்ப்போம் இல்லையா? போர்டை பார்த்துட்டு இதெல்லாம் இங்க இருக்கு அப்படின்னு போட்டாச்சு. இப்ப யார் யாருக்கு என்ன தேவையோ அதை பார்த்துட்டு அதை போய் நம்ம கேட்போம். அப்ப எதுன்னு சொல்றேன், இவ்வளவு பண்பு என்கிட்ட இருக்கு, உங்களுக்கு எந்த பண்புல என்ன வேணும்? நான் அன்புடையனா இருக்கேன், கருணையாளனா இருக்கேன், இறக்கமுடையனா இருக்கேன், உதவி செய்வனா இருக்கேன், மன்னிப்பவனா இருக்கேன், ஞானமுடையனா இருக்கேன், அதிகாரமுடையவனா இருக்கேன், ஆட்சியாளனா இருக்கிறேன். இப்படி நிறைய பண்பு இருக்கு. என்னுடைய பண்பு இதெல்லாம் இருக்கு. உங்களுக்கு யார் யாருக்கு எந்த பண்பு வேணுமோ அதை கொண்டு அழைங்க. இப்ப புரியுதா? மெனுக்கார்டு ஹோட்டல போயாச்சு, மெனுக்கார்டு வச்சாச்சு. மெனுக்கார்டு வச்சோன்னா 4 பேர் உட்காந்தாச்சு. 4 பேருக்கு 4 விதமான உணவு தேவை இருக்கு. என்ன செய்வோம்? அந்த மெனுக்கார்டை பார்த்துட்டு எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்கும் சொல்றாங்களா இல்லையா? எனக்கு இந்த மாதிரி கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இந்த குர்ஆன்ல, இந்த வேதத்துல அவனை பண்புகளை பத்தி நிறைய அறிவிச்சிருக்கான். மெனுக்கார்டு மாதிரி தன்னை பத்தி அறிவிச்சிருக்கான். இந்த வேதம் இறைவனை பத்தி அறிவிச்சிருக்கான். அதுல உங்களுக்கு அவனுக்கு என்ன தேவை இருக்கோ அதை அழைங்க. பண்பை கொண்டே அழைங்கிறான். சும்மா அல்லா அல்லான்னு கூப்பிடாங்க. அல்லாங்கிறது அவனுடைய பண்பு. அவன் ஆற்றல் மிக்கவன், அவனை தவிர கிடையாது. உங்களுக்கு தேவை என்ன? உங்கள் இறைவன் அல்லாதான். உங்க தேவைகளை பூர்த்தி செய்வன் அவன் தான். ஆக பண்பை கொண்டு அழைங்க. அவனுடைய பெயர்களை தவறாக பயன்படுத்துறதை விட்டு விடுங்க. அல்லாவுடைய பெயரை தவறா பயன்படுத்துறதை விட்டு விடுங்க. எப்படி தவறா பயன்படுத்துறது? அவனுக்கு உருவம் கொடுக்கறது இல்லையா, அவனுக்கு இணை வைக்கிறது. இன்னும் அவன் எப்படின்னா பிரார்த்தனை சொல்ல, அவன் நன்மைக்கு பிரார்த்தனை போது தீமைக்கு பிரார்த்திக்கிறாங்க. நன்மைக்கு பிரார்த்தனை என்ன? என்னுடைய மன அமைதி பெறுவதற்காக பிற நன்மையா இருக்கிறதுக்காக பிரார்த்தனை செய்யணும். ஆனா நான் மட்டுமே நல்லா இருக்கணும், என் குடும்பம் மட்டுமே நல்லா இருக்கணும், அவங்களாம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணக்கூடிய இருக்குல்ல, எண்ணம் இருக்குல்ல, இந்த பெருமையும் போறாது பிரார்த்தனை தானே. எண்ணங்களை என்ன கேட்டிருக்கோ அது பிரார்த்தனை அமைஞ்சு போகுது. நல்ல எண்ணமா இருந்தா அது நல்ல பிரார்த்தனை அமைஞ்சு, கெட்ட எண்ணம். ஆனா நல்ல எண்ணங்களை நல்ல பிரார்த்தனை கூட இறைவன் அங்கீகரிப்பான். கெட்ட பிரார்த்தனை அங்கீகரிக்க மாட்டேன். கெட்ட எண்ணங்களையும் இறைவன் பெரும்பாலும் மன்னிச்சிடறான். சில விட்ட குற்றம் முடிக்கிறேங்க. அப்ப எண்ணும் போது கவனமா இருக்கணும். சரியா? அப்ப அவனுடைய பெயரை தவறாக பயன்படுத்த விட்டு விடுகிறாங்க.
அவருடைய செயலுக்காக அவருடைய கூலி கொடுக்கப்படுவார்கள். அதை என்னையே அழைக்க வேண்டும், அதுதான் நேர்வழிங்கிறான். 36ல 61ல என்னையே அழைக்க வேண்டும், அதுதான் நேர்வழி. என்னை அழைங்கிறான், நான் தயாரா இருக்கேன். எப்படி நம்ம இப்போ போன்ல இருக்க எமர்ஜென்சி கால்லாம் இருக்குல்ல, 108, 101, 102 டக்குன்னு உடனே கூப்பிடணும்னு. அங்கெல்லாம் கால் சென்டர் கேட்டா ரெடியா இருப்பாங்க. எந்த காலம் தான் உடனே அட்டன் பண்றது. சொல்ல நான் அட்டன் பண்ண தயாரா தான் பாருங்க, நான் ரெடியா இருக்கேன்ப்பா, உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டே இருக்கேன், விழிச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு தூக்கமும் கிடையாது, உறக்கமும் கிடையாது, எனக்கு தேவையும் கிடையாது, எனக்கு எதுவுமே தேவை கிடையாது, உங்களுக்காக நான் விழிச்சிருக்கேன். நீங்க அழகிங்க, எப்பதான் நீங்க அழகிங்க, இரவு பகலா இருந்தாலும் சரி, அப்படின்னு தூங்கும் போதும் சரி, உட்கார்ந்து இருக்கும் போதும் சரி, உங்களுக்கு எப்ப தேவைதான் என்ன அழகிங்க, உடனே கால் பண்ணு. கூப்பிடுறோமா நம்ம? எப்ப கூப்பிடுறோம்? மனிதன் துன்பம் வருமானால் உட்கார்ந்து கொண்டு படுத்து கொண்டு நம்மையே அழைக்கின்றான். துன்பம் வரும்போது மட்டும் கூப்பிடுறோம், கஷ்டம் வரும்போது மட்டும் கூப்பிடுறோம், கவலை வரும்போது மட்டும் கூப்பிடுறோம். அது உடனே கூப்பிடுறது இல்லை. மனிதன் உதவி நாடி, பொருளை தேடி, இதெல்லாம் கிடைச்சி, இதெல்லாம் கிடைக்காம போய் அதுக்கப்புறம் இவனே என்னடாப்பா இவ்வளவு கஷ்டமா இருக்கு, எனக்கு உதவி செய்யும் சொல்லுமா இல்லையா? அப்ப என்ன சொல்றாங்க, 24 hours எப்ப வேணா 7 என்ன 24/7 சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி எப்ப வேணா அழைக்கலாங்க. அப்ப என்னையே அழைக்க வேண்டும், அதான் நேர்வழி, அதுதான் உங்களுக்கு பாதையை காட்டும். அத்தியாயம் 2ல 152. ஆகவே நீங்க என்னையே நினைவு கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு நெருக்கமாக இருப்பேன். நெருக்கமா இருக்கிறேங்கிறான். இருப்பேன் மட்டும் இல்ல, இருக்கிறேன், உங்களுக்கு நெருக்கமா தான் இருக்கிறேன், சமீபமா தான் இருக்கிறேன். ஆகவே நீங்கள் என்னையே அலையுங்கள், என்னை நினைவு கொள்ளுங்கள், என்னையே நினைவு கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு நெருக்கமாக இருப்பேன். இன்னும் எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு மாறு செய்யாது. நான் உங்களுக்கு நெருக்கமா தான் இருக்கிறேன், நெருக்கமா இருப்பேன், நெருக்கமா இருக்கிறேன், உதவி நெருக்கமா தான் இருக்கு, எனக்கு மாறு செய்யணும் அர்த்தம். என்னை வச்சு நீங்க மற்றவங்களை பிரார்த்தனை பண்றீங்களே, பிரார்த்தனை புரிய நான் தான் உண்மையான அழைப்பு வேண்டதான். ஆனா நீங்க என்னைய மனசுலயே வச்சுக்கிட்டு நான் கூட தான் இருக்கிறேன், செவியர்வனா இருக்கிறேன், கண்காணிப்பவனா இருக்கிறேன், அறிஞ்சவனா இருக்கேன். ஆனா நீங்க என்னைய வச்சுட்டு என்னையும் கூட்டிட்டே கோயில் குளம்லாம் போயிட்டு இருக்கீங்க, வழிபாடு தளம் போயிட்டு இருக்கீங்க, மனிதத்தை உதவி தேடிட்டு இருக்கீங்க, மருத்துவத்தை உதவி தேடிட்டு இருக்கீங்க, இப்படி என்னை தவிர எல்லாரையும் உதவி தேடுறீங்க. கடைசியா எல்லாம் கைவிட்டதுக்கு அப்புறம் என் முகம் திரும்புறீங்க. நான் உங்களோட தானே இருக்கிறேன், நான் சமீபமா தானே இருக்கேன், நெருக்கமா தானே இருக்கிறேன், ஏன் உணர மாட்டீங்க? ஆக என்னையே நினைவு கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு நெருக்கமா இருக்கிறேன். நீங்க எனக்கு நன்றி செலுத்துங்க, எனக்கு மாறு செய்யாது. அப்ப அழைப்பு யாருக்குரியது? எப்படி அழைக்கணும்? மொபைல்ல நம்பர் கிடையாது, குர்ஆன்ல இருக்குது, வேதத்துல இருக்குது, மனசாட்சியில இருக்குது, ஆன்மால இருக்குது, உணர்வுல இருக்குது, எல்லா நம்பர் இருக்கு இல்லையா? நம்பரே போடாலும் பரவாயில்ல, நினைச்சா போதும். அப்படித்தானே? இரவு நினைச்சா போதும், பணிவோட உள்ளட்சத்தோட தான் தவற உணர்ந்த நிலையில இரவு நினைச்சா போதும். இறைவனுக்கு எல்லாமே தெரியும். இவன் எதுக்காக உணர்றான், எதுக்காக பயப்படுறான், எதுக்காக அழுகுறான், எதுக்காக கவலைப்படுறான், இறைவனுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லி புரிய வைக்கணும் அவசியமே கிடையாது. ஏன்னா மனிதன் நாம் படைத்தோம், அவருடைய மனம் என்ன பேச அறிவாங்கிறான். பிரார்த்தனை பேர்ல பூப்பாடு போட வேண்டாம், கஷ்டம் சொல்லி அழுவ வேண்டாம், அப்படியே அமைதியா நிதானமா மனசுக்குள்ள போனா மட்டும் போதும். இறைவன் நம்மளை உணர்ந்தவனா இருக்கிறான், நாம் இறைவன் உணர்ந்தா போதும். அத்தியாயம் 20:14. நிச்சயமா நான் தான் அல்லாஹ், நிச்சயமாக உறுதியாக சந்தேகம் இல்லாமல் இருந்து சொல்றான். நிச்சயமாக அப்படின்னா சந்தேகம் இல்லாமல் உறுதியாக நான் தான் அல்லாஹ், அதாவது என்னை தவிர இறைவன் இல்லை, என்னை தவிர உங்களுக்கு உதவி செய்வோட பாதுகாப்பு. நான் தான் உங்களை படைச்சேன், இப்ப நான் தானே உதவி செய்யணும். யார் படைத்தாலும் அவன் தானே உதவி செய்யணும், அவன் தானே பாதுகாக்கணும், அவன் தானே வழிகாட்டணும். இப்ப நான் தான் அல்லா இருக்கோம், நான் தான் உங்களை படைச்சேன், என்னை தவிர உங்களுக்கு படைப்பான் கிடையாது, உங்களுக்கு உதவி செய்யணும் கிடையாது. இப்ப என்னை தவிர இறைவன் இல்லை, ஆகவே என்னையே அழைப்பீராக. திருப்பி பாருங்க, நம்ம அழைப்பை பத்தியே பார்த்துட்டு இருக்கோம். எப்படி அழைக்கிறது? என்னையே அழைப்பீராக. இரவுல திடீர்னு கஷ்டம் வருது, வயிற்று வலி வந்துருது, ஜுரம் வந்துருது, ஒரு பிரச்சனை வந்தது, என்ன செய்யறோம்? எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, யாரும் எழுப்ப முடியாது, வேற யாருக்கும் கால் பண்ண முடியாது. உடனே என்ன செய்யறோம்? இறைவனே கடவுளே கூப்பிடுறோமா இல்லையா? அப்ப மட்டும் கூப்பிடுறோம். இப்ப கடவுளே 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 கூப்பிடுறோம், இறைவனை இறைவன் கூப்பிடுறோம், அல்லான்னு கூப்பிடுறோம். அங்க ஒரு சுகம் கிடைக்கிறது, ஒரு அமைதி கிடைக்குது, ஒரு தூக்கம் கிடைக்குது, தூங்கிறோம். திருப்பி காலைல என்ன செய்வோம்? நன்றி கட்டவங்களா எஞ்சி முதலாளா போய் முதல்ல ஆஸ்பத்திரி போய் நிற்போம். நைட்லாம் ஒரு தூக்கமே இல்லை, நான் நைட்ல ஒரு வயிற்று வலியை துடிச்சிட்டே இருந்தேன், ஜுரமா இருந்தேன், சொல்றோமா இல்லையா? அப்ப அந்த இடத்துல அந்த பிரார்த்தனை பதில் வச்சு அந்த தூக்கத்தையும் அமைதியை கொடுத்தது இறைவன் தானே. ஆனா என்ன செய்வோம்? எப்படா விடுதுன்னு பார்த்துட்டே இருப்போம். ஆனா கூப்பிட்டது யாரா? இறைவனை. பிரார்த்தனை பண்ண யாரும் இறைவன்ட்ட, சோகம் கொடுத்தது யாரும் இறைவன். ஆனா காலைல எப்படா விடுதுன்னு பார்த்து முதலாளா போய் நிற்போம், நன்றியோட இருக்காங்க. நான் தான் நிச்சயமா நான் தான் அல்லாஹ், என்னை தவிர இறைவன் இல்லை, ஆகவே என்னையே நீர் அழைப்பீராக. என்னை உணரும் பொருட்டு என் தியானத்தில் நிலைத்திருக்கிறாங்க. என்னை உணருங்கிற முதல்ல. இறைவனை உணராம பிரார்த்தனை கிடையாது, இறைவனை உணராம நம்பிக்கை கிடையாது, இறைவனை உணராம உள்ளட்சம் கிடையாது. இறைவனை உணராம பிரார்த்தனையும் உள்ளட்சமும் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில நிம்மதி அமைதியை அடைய முடியாது. அப்ப இறைவனை உணர்வு என்ன செய்யணும்? முதல்ல நான் யார், என்னை படைத்தது யார், படைப்பின் நோக்கம் என்ன,
உணரணுமா இல்லையா? இதை தியானத்தை சொல்றான். என்னை உணரும் பொருட்டு என் தியானத்தில் நிலைத்து நிற்பீராகங்கிறான். இறைவனே உன்னை பத்தி அறிவிச்சு கொடு. இறைவனே தியானம் என்ன? இறைவனே உன்னை பத்தி அறிவிச்சு கொடு. எல்லாரும் கடவுள் கடவுள்ன்றாங்க, அல்லாங்கிறாங்க, தெய்வங்கிறாங்க, சாமிங்கிறாங்க, எதையோ காட்டுறாங்க, எங்கெங்கயோ கொண்டு வழிபாடு பண்ண சொல்றாங்க, எதையோ சடங்கு பண்ண சொல்றாங்க, இருக்கா இல்லையா? மனிதத்தை கேட்டோம்னா இதுதான் கடவுள், இதுதான் அல்லா, இதுதான் இறைவன், இதுதான் சாமி அப்படின்னு சொல்லி பல வழிமுறை காமிச்சு விட்டுறாங்க. நம்ம இரண்டு கேட்கணும், உள்ளுக்குள்ள போயிட்டு என்னை படைச்சவனே உன்னை பத்தி எனக்கு அறிவிச்சு கொடு, உன்னை பத்தியான ஞானம் கொடு, உன்னை பத்தியான உணர்வு கொடு, உன்னை பத்தியான உள்ளட்சத்தை கொடு, உன்னை பத்தியான நம்பிக்கையை கொடு. கேட்டிருக்கோமா என்னைக்காச்சும்? சொல்லுங்க, என்கிட்ட பேசுங்கிறான். அழைப்பு எதுக்கு அழைக்கணும்? பேசுறது தானே. போன போட்டு யார்கிட்ட பேசுவோம் இல்லையா? மணிக்கணக்கில் பேசுறோம்ல, உறவுட்டையும் நட்புட்டையும் இல்லையா? எதுவும் சொல்ல என்கிட்ட பேசுங்கப்பா, நேரம் ஒதுக்குங்கிறான். என்கிட்ட பேச நேரம் ஒதுக்கு, நேரமே இல்லைங்கிறோம். இரண்டு பேச நேரமே கிடையாது. ஏன்னா காலைல போனா ராத்திரி வந்து படுக்கிறதுக்கு சரியா இருக்கு, உழைக்கிறதுக்கு சரியா இருக்கு. கஷ்டம் வரும்போது நேரம் ஒதுக்கிறோம். ஏன்னா கஷ்டம் வரும்போது எதுவும் செய்ய முடியாது. அறிவு தோத்து போகுது, பொருளாதாரம் நொடிச்சு போச்சு, உறவுகள் விலைக்கு போச்சு, இப்ப எனக்கு எதுவுமே கிடையாது, இயலாமையில இருக்கேன், இப்ப இறைவனை தியானிக்கிறேன். எந்த நேரத்தில் நம்ம இறைவனை தியானிக்கிறோமோ அதுதான் அதிகமாகும். சுகமான நேரத்துல, அமைதியான நேரத்துல இறைவனை தியானிச்சோம்னா சுகமும் அமைதி அதிகமாகும். துன்பமும் கஷ்டமா வச்சுட்டு அதன் அதிகமாகும். ஏன்னா என்ன சொல்றானே, நீங்க எப்ப என்ன தியானிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு அதிகமாகும். அப்ப என்னை உணரும் போட்டு என் தியானத்தில் நிலைத்திருக்கிறாக. இறைவனை தியானிக்க நேரம் ஒதுக்கும். பகல நெடிய வேலை இருக்குங்கிறான், இரவுல தியானிங்க. இரவுனா என்ன? அமைதியான நேரம். எப்பெல்லாம் அமைதி கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த அமைதியான நேரத்தில் சில இரவனை மறந்துட்டு அப்பதான் பொழுது போக்குவோம். டிவி, போனு இல்லையா, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், இப்படி நிறைய எப்பெல்லாம் அமைதியா இருக்குமோ அதான் சொல்ல. சுகமா இருக்கும்போது அமைதியா இருக்கும், என் முகம் திரும்புங்கப்பா, இன்னும் அதிகரிக்கிறேன் நான் அப்படின்னு. அத்தியாயம் 22 77. இது எல்லாமே இறைவனை தொடர்புக்கூடியான எண்கள், எழுதி வச்சுக்கோங்க. இதை கொண்டு திருப்பி திருப்பி சிந்திக்கும் போது, தியானிக்கும் போது இறைவனை உணர்வு அதிகம் பெறுவோம், உள்ளட்சம் அதிகம் பெற முடியும். பிரார்த்தனை உங்களுக்கு இன்னும் உண்மையாகவும் நன்மையாகவும் இருக்கும். சரியா? அத்தியாயம் 22 77. நம்பிக்கொண்டவர்களே, நம்பிக்கொண்ட யாரு? கடவுள் மீது நம்பிக்கொண்டவர்களே, இறைவன் மீது நம்பிக்கொண்டவர்களே, நீங்கள் பணிவுடன் நடந்து கொள்ளுங்க. நீங்கள் பணிவுடன், பெருமை கைவிடுங்க, பணிவுடன் நடந்து கொள்ளுங்கள். இன்னும் பெருமையை கைவிடுங்க. பெருமை எதை கொண்டு? அறிவை கொண்டு, அழகை கொண்டு, பொருளை கொண்டு இல்லையா? பெருமை தானே. எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு அழகு இருக்கு, எனக்கு பலம் இருக்கு, எனக்கு பொருளாதாரம் இருக்கு, எனக்கு புகழ் இருக்குது, இந்த உலக வாழ்க்கையில் பெருமை. பெருமை கைவிடுங்கிறான். ஏதாவது நிலையானது கிடையாது. பணிவோட இருக்கீங்கிறான். அல்லாஹ் தான் நாடியோருக்கு விசாலமாக்குறான், தான் நாடியோ சுருக்கி விடுகிறேங்கிறான். அப்ப போய் பணிவுடையவரா இருக்கணும். பணிவுடன் என்ன செய்யணும்? உள்ளட்சம் இருக்கணும். உள்ளட்சம் என்ன செய்யணும்? இறைவனை உணரணும். இறைவன் கண்காணித்தவனா இருக்கிறான், எந்த நேரமும் பிடிக்குவான், எந்த நேரத்தில் இறைவன் பிடிக்க கூட பிடிச்சுவான், எந்த நேரம் மன்னிக்க கூட தாராளமா இருக்கான். அப்ப இறைவன் மன்னிப்போனா இருக்கான், தண்டிப்போனா இருக்கான். ஆனா மன்னிப்பதும் அவனையே கடமையாக்கிறான், மன்னிப்பதும் இல்லையா? அப்ப பணிவுடன் நடந்து கொள்ளுங்கள், இன்னும் பெருமையை கைவிடுங்கள், இன்னும் உங்கள் இறைவனையே அலையுங்கள். இங்க என்ன செய்யுது? உங்கள் இறைவனே. ஒவ்வொரு வசனம் பாருங்க, அலையுங்கள் தான் வருது. இறைவனையே அலையுங்கள். மேலும் நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு நன்மையே செய்யுங்கள். நன்மை செய்யாம பிரார்த்தனை கிடையாது, நன்மை செய்யாம பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படையாது. ஏன்னா அழகிய சிலவர் யார் என்று சோதிப்புக்கு தான் படைச்சிருக்கேங்க. நன்மைக்கான கூலி இருக்கு. என்ன விரும்புறீங்களோ அதை விதைங்கிறான். நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை விதைங்க, விதைக்காம விளையாது இல்லை. அப்ப நீங்க நேசிப்பட்டிருந்து, நீங்க விரும்பியோட்டிருந்து, நீங்க பிரார்த்திப்பட்டிருந்து நீங்க அதுல இருந்து செயல்படுங்க. இரண்டு அன்பு கேட்கறீங்களா? பிறருக்கு அன்பு காட்டுங்க. இரண்டு மன்னிப்பு கேட்கலாம், பிறரை மன்னிச்சு பழகுங்க. இரண்டு உதவி தேடுறீங்களா? நீங்க பிறருக்கு உதவி செய்யுங்க. இப்படி நீங்க எதை இரண்டு விரும்புறீங்களோ அதுல இருந்து உங்கள்ட்ட இருந்து செலவு பண்ணுங்க. வெற்றி பெறும் பொருட்டு நன்மையை செய்யுங்க. நன்மை செய்யாம எப்படி பிரார்த்தனை பயனளிக்கும்? அத்தியாயம் 27 62. கஷ்டத்துக்குள்ளானவன் அவன் அழைத்தால் அவனுக்கு பதில் கொடுத்து அவன் துன்பத்தை நீக்குவன். உங்களை பூமியை பின்தொடல் ஆக்கியவனும் யார்? இப்படி கஷ்டத்துக்குள்ளானவன் அவனை அழைத்தால், யார? இறைவனை, படைத்தவனை. அவனை அழைத்தால், அழைக்கிறீங்கல்ல, பிரார்த்தனை பேர் தான் அழைக்கிறோம். எப்படி அழைக்கிறோம்? பிரார்த்தனை பேர்ல அழைக்கிறோம். அப்ப அவனுக்கு பதில் கொடுத்து அவன் துன்பத்தை நீக்குவனும் உங்களை பூமி பின்தொடர் ஆக்கியவனும் யார்? அல்லாவுடன் இறைவன் இருக்கின்றானா? இறைவன் நீங்கள் சிந்திப்பது மிகவும் குறைவே ஆகும். சிந்திங்கிறான். படைத்தவன் தவிர உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, படைத்தவன் தவிர உங்களை பாதுகாக்க முடியாது, படைத்தவன் தவிர உங்களுக்கு நேர்வழி காட்டவும் முடியாது. ஆனா கஷ்டத்துக்குள்ளாகும் போது மட்டும் நம்ம அழைக்கிறோமா இல்லையா? மனித துன்பம் வரும்போது உட்கார்ந்து கொண்டோம், படுத்துக்கொண்டோம், நின்ற நிலையிலோ நம்மளே அழைக்கின்றான். அப்படித்தானே? கஷ்டம் நீக்கிட்டதுக்கு அப்புறம் அழைக்காதவங்களே சென்று நன்றி கேட்டவனா இருக்காங்க. உதாரணத்துக்கு 21:83, அத்தியாயம் 21:83 வரலாறுல படிப்பின இருக்கு. ஐயூப் நபி எப்படி பிரார்த்தனை பண்றா பாருங்க.
இன்னும் ஐயூப் தம் இறைவிடம், நிச்சயமா என்னை துன்பம் தீண்டி இருக்கின்றது, இரக்கம் காட்டுவதெல்லாம் நீ மிகவும் இரக்கமுடையனா இருக்கின்றாய் என்று பிரார்த்தித்த போது. ஒவ்வொரு தூதரும் துன்பம் வரும்போது, கஷ்டம் போது எப்படி இறைவன் பிரார்த்தனை செஞ்சாங்க? பணிவோடையும், உள்ளட்சத்தோடையும், நம்பிக்கையோடையும், பொறுமையோடையும் பிரார்த்தனை பண்ணாங்க இல்லையா? அப்ப ஐயூப் நபி என்ன பண்றாங்க? தம் இறைவிடம், நிச்சயமாக என்னை துன்பம் தீண்டிருக்கிறது இறைவனே, கஷ்டம் தீண்டிருக்கிற இறைவனே, நோய் தீண்டிருக்கிற இறைவனே கூப்பிடுறாங்க, இறைவன் கேட்கிறாங்க. நிச்சயம் நீ இரக்கம் காட்டுவதெல்லாம் மிகவும் இரக்கமுடையதா இருக்கின்றாய். உன்னை தவிர இரக்கம் காட்டுவன் கிடையாது. இந்த மனிதர்ல எல்லாமே என்ன செய்வாங்க? ஐயோ பாவம்பா, ஐயோ பாவம் சொல்லுவாங்க, தவிர இரக்கம் காட்ட முடியுமா? இறக்கத்தை கொண்டு உதவி செய்ய முடியுமா? துன்பத்தையும் கஷ்டத்தையும் வாங்கிக்க முடியுமா? ஒரு வயிற்றுல துடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ பாவம் சொல்ல முடியும். இல்ல பாவம் வயிற்றுல கொஞ்சம் கூட நான் வாங்கிக்கிறேன் சொல்ல முடியுமா? ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு, தூக்கமே வரமாட்டுது, இல்லப்பா நீ போய் தூங்கு, அந்த கஷ்டத்தையும் கவலையான்ட்டு கூட சொல்ல முடியுமா? கணவன் மனைவிட்டே இருந்தாலும் சரி, பிள்ளை பெற்றதான் சரி, கணவன் ரொம்ப தூக்கமே இல்லப்பா அப்படின்னு சொல்ற மனைவி சொல்ல முடியுமா? சரி நீங்க ஒரு நாள் தூங்குங்க, அந்த கஷ்டத்தையும் கவலையான்ட்டு கொடுங்க சொல்ல முடியுமா? இந்த மனைவி ஒரு வயிற்றுல இருக்கிறாங்க, நீ கஷ்டப்படாதப்பா அந்த வயிற்று கூட நீ கொஞ்சம் சமாதானம் மாதிரி சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அவரோட துன்பம் அவரோட கஷ்டம் அவர் தான் ஆடுது. அப்ப யாரும் உதவி செய்ய முடியாது. ஐயோ பாவம்னா சொல்ல முடியும், இறக்கம் பண்ற நடிக்க முடியும், அவ்வளவுதான். இதுதான் பிரார்த்தனை பண்ண முடியும். ஆனா இறைவன் சொல்றான், இங்க வருங்க, இரக்கம் காட்டுவவர்கள்லாம் நீ மேலான இருக்க முடியாதா இருக்கிறார் என்று பிரார்த்திக்கிறார். நாம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம். அவர் என்னை அழைச்சாரு, நான் அவர் பதில் அளிச்சேங்கிறேன். அவர் என்னை அழைச்சாரு, எனக்கு கால் பண்ணாரு, என்கிட்ட பேசினாரு, முறையிட்டாரு, நான் அவருக்கும் நினைச்சிருக்கேன், திருப்பி பதில் சொல்லியிருக்கேன், அவருக்கு உதவி செஞ்சிருக்கேன், அவர் என்ன கேட்டால் அதை கொடுத்துட்டேன். இப்படி நான் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம். அவருக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கிவிட்டோம். அவருடைய குடும்பத்தாரையும் பின்னும் அதை போன்ற ஒரு தொகையினரையும் கொடுத்தோம். அவர் குடும்பத்தாரோடையும் சுகப்படுத்தி கொடுத்திருக்கு, இன்னும் அவருக்கு ஒரு தொகையினரையும் ஒரு சந்ததிகளையும் கொடுத்திருக்கு. இது நம்மிடமிருந்து கருணையும் நல்லடியாருக்கு நற்சிந்தனையுமாக இருக்கிறது. பிரார்த்தனை எப்படி பயனளிச்சிருக்கின்றது வரலாறுல படிப்பின இருக்கு, உங்களுக்கு உறுதிப்படுத்துறதுக்காக அதை சொல்லி காட்டுறோம் இல்லையா? சரி, அடுத்து 21-25. உமக்கு முன்னர் நாம் அனுப்பிய ஒவ்வொரு தூதரிடமும் நிச்சயமா இறைவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை, எனவே என்னையே நீங்கள் அலையுங்கள் என்று நாம் வகி உள்ளுணராக அறிவிக்காமல் இல்லை. அலையுங்கள், என்னை அலையுங்க. தூதர் என்ன சொல்றான்? என்னை தவிர இறைவன் இல்லை, ஆகவே என்னையே நீ அலையுங்கள். இறைவன் அழைக்கிறவங்க பேசுங்க, இரண்டு பேசுங்க. நான் ஒன்று பேசிட்டே இருக்கிறீங்க, உணர்றது இல்லை, உள்ளச்சம் கொள்றது இல்லை, பயபக்தி இல்லை, அலட்சியமா இருக்கிறீங்க. இப்ப நீங்க பேசும்போது நான் பதில் கொடுக்குறேன், அப்பயாச்சும் கேட்குங்க. இறைவன் பேசிட்டு இருக்கான், நம்ம கவனிக்கிறது இல்லை, ஒவ்வொரு நிமிஷம் பேசுறான், நம்ம உணர்வா பேசிட்டே இருக்கான். பசிங்கிறது உணர்வு, தாகன்றது உணர்வு, தூக்கங்கிறது உணர்வு, தேவைங்கிறது உணர்வு, அமைதிங்கிறது உணர்வு இல்லையா? அப்ப என்ன செய்யலாம்? எல்லா உணர்வும் நம்ம காமிச்சிட்டே இருக்கா இறைவன். நாம திருப்பி அவனுக்கு என்ன செய்யலாம்? பதில் சொல்றது இல்லை. அது உணர்வு, இறைவன் தான் நம்ம அறிவிக்கிறாலும் உணர்றது இல்லை. ஆனா துன்பம் வரும்போது நாம அவனுக்கு அறிவிக்கிறோம். அவனுக்கு தெரியுமா? தெரியாம இருக்கா? நம்ம கஷ்டப்படுற அவனுக்கு தெரியாதா? கவலைப்படுறது தெரியாதா? நம்ம தவறுனது தெரியாதா? நம்ம இழந்தது தெரியாதா? எல்லாரும் அவனுக்கு தெரியும் தானே. ஆனா அவனுக்கு நம்ம அறிவிக்கிறோமா இல்லையா? பிரார்த்தனை பண்ற நீண்ட நேரம் பிரார்த்தனை செய்யணும். அப்ப உங்களுக்கு முன்னர் நாம் அனுப்பிய ஒவ்வொரு தூதரிடமும் நிச்சயமாக இறைவன் என்னை தவிர வேறு எவரும் இல்லை, எனவே என்னையே நீங்கள் அலையுங்கள், என்னையே அலையுங்கள் என்று நாம் வகி அறிவிக்காமல் இருப்பதில்லை, உள்ளுணர்வாக அறிவிச்சுட்டே இருக்கேன், என்னை அலையுங்க. நமக்கே தெரியும், உதவி தேடி மனிதர்கிட்ட உதவி தேடி போவோம், நண்பர்கிட்ட உறவுகிட்ட உதவி தேடி போவோம், எல்லாம் கைவிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணும்? எல்லாரும் கைவிட்டாங்கப்பா, இனிமே இறைவன் தான். இதா இல்லையா? வெறுத்து போயிருமா இல்லையா? உதவி தேடி தேடி எல்லாரும் கைவிட்டதுக்கு அப்புறம் என்னடா மனிதர்கள் உதவி செய்ய மாட்டாங்க, யாரையும் கேட்டு பிரயோஜனம் கிடையாது, இனிமே கடவுள் தான், இறைவன் தான் தோணுதா இல்லையா? இப்ப வேற யாரும் கிடையாதுங்கிறான், நீங்க என்கிட்ட உதவி கேட்குங்கிறான். இதே மாதிரி இப்ராஹிம் நபி அத்தியாயம் 29-16 சின்ன சின்ன உதாரணங்கள் பார்ப்போம். அடுத்து நம்ம ஒவ்வொருத்தரும் குர்ஆனை படிக்க சிந்திக்க நமக்கு உணர்வு கிடைச்சோம். அத்தியாயம் 29-16. இன்னும் இப்ராஹிமி அவர் தம் சமூகத்தாரிடம் அல்லாவே நீங்கள் அலையுங்கள். ஒவ்வொரு தூதர் என்ன சொன்னாங்க? தூதர் எதுக்கு வராங்க? தன்னை பின்பற்ற சொல்லல, இறைவனை பின்பற்ற சொல்றாங்க, வேதத்தை பின்பற்ற சொல்றாங்க, ஆன்மா பின்பற்ற சொல்றாங்க. தூதருடைய வேலை என்ன தெரியுமா? அல்லாஹ் அவனை தவிர இறைவன் இல்லைன்னு சொல்லதான் வருவாங்க. வேதம் என்ன சொல்லுது? அல்லாஹ் அவனை தவிர இறைவன் சொல்லதான் வரும். அப்ப ஒவ்வொரு தூதரும் தாமகம் திருப்பிக்காங்க, இறைவன் பக்கம் திருப்பதான் தூதர் வராங்க. மதங்களை போதிக்கல, சடங்கை போதிக்கல, உள்ளச்சத்தை போதிக்க தான் வந்தாங்க. ஒரு இறைவன் தான் சொல்லதான் வந்தாங்க, அவனை தவிர வேற இறைவன் இல்லைன்னு சொல்லதான் வந்தாங்க. அப்படி சொல்றாங்க, அவர் தம் சமூகத்தாரிடம் அல்லாவே நீங்கள் அலையுங்கள்.
அவனே உள்ளட்சத்துக் கொள்ளு அவனையே உள்ளட்சத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அறிந்தவர்களா இருந்தால் இதுவே உங்களுக்கு நன்மையுடையதாக இருக்கும் என்று கூறிய வேலை. தூதருடைய வேலை அதுதான். இறைவன் பக்கம் திரும்புங்க, ஆன்மா பக்கம் திரும்புங்க, வேதத்தின் பக்கம் திரும்புங்க, நன்மையின் பக்கம் திரும்புங்க, உண்மையின் பக்கம் திரும்புங்க, நியாயத்தின் பக்கம் திரும்புங்கன்னு சொல்றது தூதர் வராங்க. வேற சடங்கு போதிக்கிறதுக்கோ மதத்தை கற்பிக்கிறதுக்கோ வரல. சரியா? அதே மாதிரி இன்னொரு தூதர் அத்தியாயம் 29:36 இதுல ஒரு உதாரணத்துக்கு ஒரு வசனம் பார்ப்போம். மேலும் மத்திய வாசிகளிடம் அவர்கள் சகோதராகிய ஜுவைப் என்ற ஒரு தூதர் என்ன சொல்றாங்க? ஆகவே அவர் என் சமூகத்தாரே அல்லாவே அலையுங்கள், இறுதி நாளை ஆதரவு வையுங்கள். நீங்க அல்லாவே அலையுங்கள், கடவுளே அலையுங்கள், இறைவனே அலையுங்கள், இறுதி நாளை ஆதரவுங்க. உங்களுடைய இறுதி நாள் எப்படி இருக்கணும்? நன்மையானதா இருக்கணும், பாக்கியமுடையதா இருக்கணும், இறைவன் பொருந்தி கொண்டதா இருக்கணும், இறைவன் நீங்க பொருந்தி கொண்டதா இருக்கணும். இல்லையா? நம்பிக்கை என்ன? அல்லாஹ் மீதும் இறுதி நாள் மீது நம்பிக்கை கொண்டதா நம்பிக்கை. இறுதி நாள் என்ன? வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, ஒரு தீர்ப்பு இருக்குது, அதுக்கான கூலி இருக்குது, அதுக்கான பலனும் இருக்குது. அதான் நம்பிக்கை. கடவுளை ஏன் நம்பணும்? இறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை நம்ப தானே. சொர்க்கமும் நரகம், புண்ணியமும் பாவமும் இருக்குது. எல்லா மதமும் அதான் நம்புது. கடவுளை யாரும் தெரியாது, ஆனா பாவம் புண்ணியம் மட்டும் தெரியும். அப்படிதானே? அப்படி சொல்றாங்க, இறுதி நாளை ஆதரவு வையுங்க, மேலும் பூமியை குழப்பம் செய்வரை தெரியாதீர்கள் என்று கூறினார். அப்ப அல்லாஹ் மீது இறுதி நாள் நம்பிக்கொண்டு நல்ல செய்வது தான் நம்பிக்கை. சரியா? அப்ப ஒவ்வொருத்தரும் செய்றாங்க, இறைவன் முக திரும்புங்க, இறைவனே அலையுங்க, இறுதி நாளை ஆதரவு வைங்க. உங்களுடைய இறுதி நாள் எப்படி இருக்கணும்? இறைவனுக்கு பொருத்தமானதா, இறைவன் பொருந்தி கொண்டதா, அவன் உங்களை பட்ட திருப்தி கொண்ட நிலையிலும் நீங்கள் அவனுடைய திருப்தி கொண்ட நிலையிலும் வாழுங்கள். அதான் 29:56 நம்பிக்கொண்டு என் அடியார்களே. இப்ப இறைவன் நம்மளை அழைக்கிறான். இறைவன் நம்மளை அழைக்கிறான். அவனும் நமக்கு கால் பண்றான், நாம அவனுக்கு கால் பண்றோம். நம்ம கால் பண்றதுமா நமக்கு தெரியும், அவன் நம்ம கால் பண்ண நமக்கு தெரியதே இல்லை. அப்படிதானே? அப்ப நம்பிக்கொண்டு என் அடியார்களே, நிச்சயமா என் பூமி விசாலமானது, ஆகையால் நீங்க என்னையே அலையுங்கள். பாருங்க, இந்த வானம் 7 வானங்கள் படைச்சிருக்கேன், பூமியை படைச்சிருக்கேன், விசாலமான பூமியை படைச்சிருக்கேன், உங்க தேவைகள் அனைத்தையும் படைச்சிருக்கேன், எண்ணில் அடங்காது. இதனுடைய படைப்பை கணக்கிட்டா எண்ணி மாறாதுங்கிறான் அவன் அருளாளன். அப்படிதானே? அப்ப என் பூமி விசாலமானதுங்கிறான். உங்களுக்காக நான் படைச்ச பூமி விசாலமானது. ஏன் துன்பமும் கஷ்டம் படுறீங்க? என் பக்கம் திரும்புங்க, என்ன அலையுங்க, நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன். துன்பம் இல்லாத வாழ்க்கைக்கு, கஷ்டம் இல்லாத வாழ்க்கைக்கு, சோதனை இல்லாத வாழ்க்கைக்கு, சுகமான வாழ்க்கைக்கு, அமைதியான வாழ்க்கைக்கு நான் வழிகாட்டுறேங்க. அப்ப நம்பிக்கொண்ட என் அடியார்களே, என் மீது நம்பிக்கொண்ட என் அடியார்கள், நிச்சயமா என் பூமி விசாலமானது, ஆகவே நீ என்னையே அலையுங்கள். 39:10 சரி அழைச்சிட்டு தூதத்தை சொல்றான். என்ன சொல்றான்? நீர் கூறும் நம்பிக்கொண்ட நல்லடியார்களே, நீர் கூறும் இறைவன் மீது நம்பிக்கொண்ட நல்லடியார்களே, உங்களுடைய இறைவனுக்கு உள்ளட்சத்துடன் இருங்கள், உங்கள் இறைவனுக்கு உள்ளட்சத்துடன் இருங்கள். இவ்வுலகில் அழகிய நன்மை செய்வோருக்கு அழகிய நன்மையே கிடைக்கும். நீங்க என்ன விளைக்கிறீங்களோ அது விளைகின்றான். அழகிய நன்மை செய்வோருக்கு அழகிய நன்மையே கிடைக்கும். நம்ம கஷ்டம் கவலை நினைக்கணும், நான் யாருக்கும் கஷ்டத்தை கொடுத்துருக்கேன், யாருக்கும் துன்பத்தை கொடுத்துருக்கேன் நினைக்கிறோமா இல்லையா? நான் யாருக்கு எந்த கஷ்டம் கொடுக்கல, எனக்கு ஏன் துன்பம் கஷ்டம் நினைக்கிறோமா இல்லையா? எதுவும் சொல்ல, நீங்க என்ன செஞ்சீங்களோ அதான் உங்களுக்கான கூலி, உங்களுக்கான பலன். அப்ப நான் சுகமா இருக்கேன், அமைதியா இருக்கேன்னா யாருக்கும் அமைதி சுகத்தையும் கொடுத்துருக்கிறேன். அப்ப என்ன சொல்றேன்? அழகிய நன்மை செய்வதற்கு அழகிய நன்மையே கிடைக்கும். அதுல எந்த மாற்றம் கிடையாது. நீங்க நம்பிக்கை எழுதுற வேண்டாம், உறுதி எழுதுற வேண்டாம், விரக்தி ஆயிட வேண்டாம். நீங்க அழகிய நன்மை தான் அதுக்கான கூலி இருக்குங்கிறான். ஒரு வேலை வச்சுட்டா என்ன செய்யணும்? ஒரு வேலைச்சிட்டு நெல் வேச்சிட்டோம், 4 மாசம் பொறுமையா இருக்கணுமா இல்லையா? விளையிறத பார்க்கணும்ல. ஏதோ ஒரு விலைக்கும் அது காலத்தவணை இருக்குது. அது பக்குவப்படுறதுக்கும் பண்படுறதுக்கும். அதே மாதிரி நமக்கும் இறைவன் பக்குவப்படுறதுக்கும் பண்படுறதுக்கும் ஒரு காலத்தவணை கொடுத்துருக்கு. கேட்டவனை கொடுத்துல, நினைச்சோன்னு நடக்கிறது இல்லை இல்லையா? அப்ப அழகிய நன்மை செய்வதற்கு அழகிய நன்மையை கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானது, பொறுமை உள்ளவர்கள் தங்கள் கூலியை நிச்சயமா கணக்கின்றி பெறுவார். பொறுமை தான் முக்கிய அவசியம். பொறுமையா இருக்கிறான், இது பொறுமையாளர். அவன் பண்பு பொறுமை. அப்ப அதை நம்ம அன்பை பின்பற்ற போது நம்பிக்கையோட இருக்க அர்த்தம். நம்பிக்கை இல்லாம பொறுமை கிடையாது, நம்பிக்கை இல்லாம பொறுமை இல்லை. அப்ப இறைவனை உடனாம நம்பிக்கை கிடையாது, நம்பிக்கை இல்லாம பொறுமை கிடையாது, பொறுமை இல்லாம பலன் கிடையாது. அப்படின்னு சொல்றான். அழகே அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானது, பொறுமை உள்ளவர்கள் தங்கள் கூலியை நிச்சயமா கணக்கின்றி பெறுவார்கள். ஆனா மனிதனுடைய நிலை எப்படி இருக்கு? எப்படி அழைக்கிறோம்? அதை இறைவன் சொல்லி காட்டாம பாருங்க. நிறைய இடத்துல சொல்றான். இது ஒரு வசனம் பார்க்கலாம். அத்தியாயம் 39:49 மனிதனை ஏதேனும் ஒரு துன்பம் தீண்டுமானால், எப்படி உங்க ஏதாவது கஷ்டமும் துன்பம் உங்க கரங்களா செய்ததுதான். இறைவன் துன்பத்தை கஷ்டத்தையும் கொடுக்கல. இறைவன் யாருக்கு அந்த அநியாயம் பண்ணல. நம்ம கரங்களா செய்து கொண்டது, நம்ம நாவால் செஞ்சு கொண்டது. மனிதன் ஏதேனும் ஒரு துன்பம் தீண்டுமானால் அவன் நம்மையே அழைக்கின்றான். அப்ப அழைக்கிறான், எனக்கு கால் பண்றான், உடனே கால் பண்றான், கால் பண்றான், டெலிகிராம் பண்றான், எப்படியோ ஒண்ணு கால் பண்ணி கூப்பிட்டாச்சு. கடவுளையும் கூப்பிட்டாச்சு.
பிறகு நம்மிடம் வந்து அவனுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தோமானால், இறக்கப்பட்டு கருணை கொண்டு மன்னிச்சு அவனுக்கு ஒரு துன்பத்தை நீக்கிட்டோம்னு சொன்னா, இது எனக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் என் அறிவின் காரணமாதான் என்று கூறுகிறார். ஒரு வழியே தெரியாது, வேற வழியே தெரியாம என்ன அழைக்கிறது. வழி தெரிஞ்சா அந்த பக்கம் போயிடுவோம். நமக்கு ஒரு கஷ்டம் கவலை வரும்போதெல்லாம் ஏதோ ஒரு வழி கிடைக்கல, அறிவு தோணும். இதை செஞ்சு பார்த்தலாம், அதை செஞ்சு பார்த்தலாம், இவங்கள்ட்ட கேட்போம், அவங்கள்ட்ட கேட்போம், இந்த வைத்தியம் பார்க்கலாம், அந்த வைத்தியம் பார்க்கலாம், எல்லாமே தோணுது. அதெல்லாம் கைவிட்டதுக்கு வழி இல்லாத போது இரண்டு பக்கம் அழைக்கிறோம். அப்ப இரண்டு உதவி கிடைச்சு சுகம் கிடைச்சதுக்கு அப்புறம், அல்லது அவனுக்கு நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சதுக்கு அப்புறமேலு என்ன சொல்றது, ஏன்னா என் அறிவின் காரணமா தான் நான் இதை செஞ்சேன், அதனால எனக்கு கிடைச்சிச்சு. நான் இந்த வைத்தியம் பண்ணாதான் சுகம் கிடைச்சிச்சு, நான் இந்த வியாபாரம் பண்ணாதான் எனக்கு லாபம் கிடைச்சு, நான் டக்கு சுதாரிச்சுக்கிட்டேன், என் அறிவு கூட பொழைச்சிக்கிட்டேன், சொல்றோமா இல்லையா? என் திறமை தான் சொல்றோமா இல்லையா? அப்ப என்ன சொல்றான், நம்மிடம் வந்து அவனுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுப்போமானால் அவன் இது எனக்கு கொடுக்கப்பட்டதுதான் என் அறிவின் காரணமா என்று கூறுகிறான். அப்படி இல்லை, இது ஒரு சோதனையா, இப்ப கொடுத்தாலும் சோதனை தாங்கிறான், மறுபடியும் ஒரு குடி பிடிப்பேங்கிறான். நீ நன்றி கிட்டவெல்லாம் இருக்கீங்க. மனிதனுக்கு துன்பம் வரும்போதெல்லாம், கஷ்டம் வரும்போதெல்லாம் அவனை அழைச்சிட்டு திருப்பி சோதனை போனதுக்கு அப்புறம் போய் என் அறிவு காரணமா சொல்றோம்ல, இல்ல இது ஒரு சோதனைங்கிறான். திருப்பி வரும், வருடத்தில் ஒரு முறை இருமுறையோ அது சோதிக்கப்படாது என்பதை கவனிக்கவில்லையா, அப்படின்னு திருத்துவதில்லை, உணர்வதில்லை, மீள்வதில்லைங்கிறான். அப்ப திருப்பி நம்ம சோதனை வந்தா நம்ம நன்றி கிட்டவெல்லாம் இருக்கிறோம். இரண்டு பக்கம் திரும்பல, இரண்டு உண்மையா இல்லை, டக்குன்னு இரண்டு பக்கம் திரும்பாம நினைச்சிடும், மனிதன் பக்கம் திரும்ப, இந்த அவர்தான் எனக்கு உதவி செஞ்சார், இந்த மருத்துவம் எனக்கு உதவி செஞ்சு, இந்த கல்வி உதவி செஞ்சு, இந்த வியாபாரம் உதவி செஞ்சு, இந்த அறிவு உதவி செஞ்சு, சொல்றோமா இல்லையா? அப்படி இல்ல, இது ஒரு சோதனையே. ஆனால் அவர்கள் பெரும்பாலும் அறிய மாட்டார்கள், சிந்திக்க மாட்டாங்க. 71:3 அவனையே நீங்கள் அலையுங்கள், அவனுக்கு அஞ்சுகள், எனக்கு வழிபடுங்கள். தூதர் என்ன சொல்றாங்க? தூதருடைய வேலை என்ன? அவனையே அலையுங்கள், இறைவனையே அலையுங்கள். துன்பமும் கஷ்டம் வரும்போது இரண்டு பக்கம் திரும்புங்க, அவன் தான் உதவி செய்வான், அது சொல்லதான் வராங்க. அப்ப நீங்க அவனையே அலையுங்கள், அல்லாஹ்வே அலையுங்கள், அவனுக்கு அஞ்சுங்கள், எனக்கு வழிபடுங்கள். எனக்கு வழிபட என்ன வழிபடுறதில்லை, வழிபடுறதா என்ன சொல்ற கேளுங்கிறான். தூதர் என்ன சொல்றாங்க? என்னை வழிபடுதுன்னு சொல்ல, என்னை பின்படுதுன்னு சொல்ல, நான் என்ன சொல்றது செவிசாயிங்கிறேன். தூதருடைய வேலை என்ன? இறைவன் என்ன சொன்னானோ அது வந்து சொல்றது அவனுடைய வேலை, அப்படிதானே? இறைவன் எதை சொன்னானோ, எதை அறிவிச்சானோ அது மக்களுக்கு தெளிவா எடுத்து சொல்றது அவனுடைய வேலை. அப்படின்னு சொல்றாங்க. என்னை வழிபடுறதுக்கு அர்த்தம் இல்லை, நான் சொல்றது கேளுங்கன்னு அர்த்தம். என்னை பின்பற்றுறது என்னை பின்னாடியே வாங்கன்னு அர்த்தம் இல்லை. நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க பின்பற்றுங்க. என்ன சொன்னேன்? இறைவன் அலைகின்னு சொன்னேன், அது பின்பற்று. என்ன சொன்னாங்க? என்ன சொன்னேன்? இறைவன் அலைகின்னு சொன்னேன் இல்லையா? ஆக நீ அவங்க திரும்புங்க, அது பின்பற்றுங்க, அது செவிசார். 11:2-3 நீங்கள் அல்லாஹ் வேண்டி அழைக்காதீர்கள், நீங்கள் அல்லாஹ் வேண்டி அழைக்காதீர்கள். நிச்சயமாக நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வனாகவும் நற்செய்தி கூறுவனாகவும் அவனிடமிருந்து இருக்கிறேன். அவனிடமிருந்து அந்த செய்தி என்ன கொண்டு வந்திருக்கேன்? அல்லாஹ் வேண்டி நீ வேறையும் அழைக்காதீங்க, அது இணைப்பாகும். எது இணைப்பு? படைச்சனை தவிர உங்க துன்பத்தையும் கஷ்டத்தையும் அடைய சொன்னீங்கன்னா அது இணைப்பு. உங்களுடைய கவலையும் உங்களுடைய தேவைகளையும் மற்றவங்க சொன்னீங்க, அது இணைப்பு. அவன்கிட்ட சொல்லுங்க, அழைச்சு சொல்லுங்க, அவனுக்கு தெரியும். பாவமணிக்கல் என் துன்பத்து கஷ்டத்தை நான் தான் காரணம், நான் தான் வரம் மீறிட்டேன், நான் தான் இணை வச்சுட்டேன், நான் தான் தவற விட்டுட்டேன், என் மேல கண்ணம் காட்டிடுறவனே, இறக்கம் காட்டிடுறவனே, மன்னிப்போம், நீ தான், உன்னை தவிர கிடையாது இல்லையா? அப்ப நீங்கள் அவனை என்று அழைக்காதீர்கள், பிரார்த்தனை செய்யாதீர்கள். நிச்சயமா நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வனாகவும் நற்செய்தி கூறுவனாகவும் அவனிடமிருந்து செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். மேலும் நீங்கள் உங்கள் இறைவனிடம் மன்னிப்பை தேடி அவனிடம் திரும்புங்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பிரார்த்தனை முதல்ல மன்னிப்பு, பாவமணி கேட்கும் இல்லையா? பாவமணி கேட்காம பிரார்த்தனை கிடையாது. அப்ப நீங்கள் உங்கள் இறைவனிடம் மன்னிப்பை தேடி அவனிடம் திரும்புங்கள். எப்படி மன்னிப்பை தேடுறது? நம்ம உள்ளுக்குள்ள போயிட்டு நான் எங்க தவறு பண்ணேன், நான் எங்க பெருமை கொண்டேன், நான் எங்க போராம கொண்டேன், நான் பிறருக்கு என்ன கெடுதல் செஞ்சேன், என்னுடைய மனம் எங்க கெட்டு போச்சு, எங்க வர முயற்சி, எங்க இணை வச்சேன் இல்லையா? மற்றவங்களை பழி சொல்றதுக்கு முன்னாடி என்னுடைய தவிர நானே உணரணும். நம்ம நாமே உணராத வரைக்கும், திருந்தாத வரைக்கும் மன்னிப்பு கிடையாது. அப்படின்னு சொன்னா மன்னிப்பு தேடுங்கிறான், உள்ளுக்குள்ள போய் தேடுங்க. அப்படி மன்னிப்பு தேடி இருக்கேன் இல்ல, நம்ம கிட்ட யாராவது சொல்றாரு வச்சுங்களேன், நீங்க ரொம்ப கோவப்படுறீங்க, உனக்கு கொஞ்சம் பெருமை ஜாஸ்தியா இருக்கு சொன்னானா செய்யணும், கூட கோவம் இன்னும் கொஞ்சம் கோவம். இன்னும் ஏன் நான் கோவப்படுறேன்னா, நான் என்கிட்ட பெருமை இருக்குதா? அந்த இடத்துல பணியோட அப்படியா? எப்படி நம்ம ஒரு பொருளை தேடி போறோம், ஒரு பொருளை காணாக்கிட்டோம், தேடுறோம், தேடிட்டே ஒரு இதாங்க பொருள் எப்படி கேட்டா வச்சுக்கேன், இதான் தேடிட்டு இருக்கீங்களா கேட்டா, ஆமாங்க ரொம்ப தேங்க்ஸ், இதை தான் நான் தேடிட்டு இருக்கேன் சொல்றோமா இல்லையா? அப்போ ஒரு பொருளை காணாம தொலைச்சிட்டு தேடும் போது யாராவது கொண்டாந்து கொடுத்தா நான் இதை தான் தேடிட்டு இருந்தேன் ரொம்ப நன்றின்னு சொல்லக்கூடிய நமக்கு, நாம இரண்ட பாவனை தேடிட்டு இருக்கும் போது நம்முடைய பாவத்தை யாராவது சுட்டி காட்டினா, நம்ம குற்ற குறைகளை யாராவது சுட்டி காட்ட உடனே கோவப்படுறோம், அப்படியா ரொம்ப நன்றிங்க,
ஆமா, நான் இதான் தேடிட்டு இருந்தேன். என்கிட்ட இந்த குணம் இருக்குன்னு எனக்கு தெரியல, என்கிட்ட பெருமை இருக்குன்னு தெரியல, என் குணக்கேடு இருக்குன்னு எனக்கு தெரியல, அவளை சுட்டி காமிச்சிங்களா? அப்ப அவங்களுக்காக பாவனை கேட்டு நமக்காக பாவனை அந்த பக்குவம் தான் இல்லை. உடனே கோவப்படுவோம், உடனே நீ பெரிய யோகிதான்னு கேட்போம் இல்லையா? அப்ப என்ன சொல்றான், நீங்கள் உங்க இதைவிடம் மன்னிப்பை தேடி அவரிடம் திரும்புங்கள். அவன் ஒரு குறித்த தவணை வரை உங்களுக்கு வாழ்க்கை வசதியில் ஏற்படுத்துவான். யார் பணிவோட உள்ளச்சோட இரண்டு திருப்பிட்டாங்களோ, அவனை அழைச்சாங்களோ, அவன்கிட்ட பேசிட்டாங்களோ, இப்ப அரசுனா ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு வாழ்க்கை வசதிகளையும் ஏற்படுத்துவான். இன்னும் அருளுடைய ஒவ்வொருக்கும் தன் அருளை கொடுப்பான். ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இருந்து கொடுத்து பாக்குறான், நன்றியோட இருந்தா இன்னும் அதிகரிப்பான், இல்லைன்னா பிடிச்சிருவான். மறுபடியும் சுகத்தை கொடுப்பான், அதுக்கு இரவு நன்றியோட இருந்தா அந்த சுகம் இன்னும் அதிகரிச்சுட்டே போகும். வாழங்காலங்கள் வசதியை கொடுப்பான், அதுக்கு நன்றியோட இருந்தோம்னா அது வசதி அதிகமாயிட்டே இருக்கும். அப்ப எதை கொடுத்தோம்னா அதுக்கு நன்றியோட இருந்தோம்னா அது அதிகமாகும், இல்லைன்னா திருப்பி பிடிச்சிருவான், திருப்பி சுருக்கிடுவான், திருப்பி அவங்க திருப்பிடுவான் இல்லையா? அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு வசதி வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்துவான். இன்னும் அருளுடைய ஒவ்வொருவரும் தன் அருளை கொண்டு அருளை கொடுப்பான். ஆனால் நீங்கள் புறக்கணித்தால் மாபெரும் நாள் வேதனை குறித்து நிச்சயமா நான் உங்களுக்கு பயப்படுகிறேன். தூதர் சொல்றார், நீங்க புறக்கணிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வேதனை யாரும் காப்பாற்ற முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்திவிட்டால் அவனத்தை நீக்க முடியாது, அவன் ஒரு வேதனை ஏற்படுத்தி அவனத்தை நீக்க முடியாது. அதனால நான் பயப்படுறேன், உங்களுக்காக நான் இறக்கப்படுறேன். அதாவது நீங்க இரண்டு பொறுத்திருக்குங்க, அவனே அழைக்கும். சரியா? அல்லாஹ்விடமே நீங்கள் மீள வேண்டி இருக்கிறது. அவன் எல்லா பொருள்கள் மீதும் எல்லா காரியம் மீதும் பெறாட்டுடையவன். அத்தியாயம் 11:2-4 வரைக்கும். அப்ப நீங்க அல்லாஹ்விடமே மீளுங்கள், அவன் பக்கமே திரும்புங்கள், அவனையே அலையுங்கள், அவனுக்கு கால் பண்ணுங்க, அவனுக்கு பேச பண்ணுங்க. எமர்ஜென்சி காலம் தான் சரி, நார்மல் காலம் தான் சரி, பேசுங்க. அப்ப இரவு அழைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? என்ன நம்பர்லாம் பார்த்தோம்ல, இப்ப நிறைய நம்பர் இருக்கு. அப்ப இரவன்ட்ட இதெல்லாம் கொண்டு நம்ம குரானை படிக்க வேதத்தை சிந்திக்க வெறும் நம்ம என்ன செய்யணும்? அவர் ஒரு மொழியில படிச்சவங்க தான் சிந்திக்க முடியும், உணர முடியும், உள்ளச்சம் வரும், இரவனை உணர முடியும். வேறொரு மொழியில படிச்சோம்னா அது மொழி, அது அவ்வளவுதான். இப்படி மொழியில உணர முடியுமா? முடியாது இல்லையா? உணர்வுல தான் உணர முடியும். அப்ப நான் அரபியில தான் படிக்கணும், அதுலதான் நன்மை இருக்கு அப்படின்னு சொல்றதுனா மூட நம்பிக்கை. இறைவனை உணர்றதுக்கு நம்ம மொழியில நமக்கு எப்படி உணர முடியுமோ அப்படி படிச்சு சிந்திச்சு இறைவன் நம்ம அறியணும். இறைவனை பேசுறதுக்கான தகுதி நம்ம கிட்ட வரணும். இறைவன் பேசக்கூடிய, அவன் என்ன பேசணும் கேட்கக்கூடிய பக்குவம் நமக்கு வரணும். அப்ப இறைவன் அதிக நேரம் அவன்கிட்ட பேசணும். மனிதர்கிட்ட பேசுறோம், 4 கணக்குல பேசுறோம், பொழுதுபோக்கு பேசிட்டே இருக்கிறோம், பேசுறதெல்லாம் கேட்டுட்டே இருக்கிறோம். அது இல்லை, பொழுதுபோக்கு வேணாங்கிறான். இரவு பேசுறது கேளுங்க, இரவு நேரில் தியானிங்கிறான். இரவு அவனுக்குரியது, பாக்கியத்துக்குரியது, இரவு தியானத்துக்குரியது, இரவு அந்த அருளை பெறக்கூடிய நேரம், அவன்கிட்ட மணி பெறக்கூடிய நேரம் அது. அவர்கள் இரவு நேரம் தியானிப்பார்கள், சிந்தித்து உணர்வார்கள். புராணம் இல்லையா? அதனால இரவு நேரம் அவனுக்குரியதான் ஆக்கி. பகல் தான் குடும்ப வாழ்க்கை, வியாபாரம், தொழில், இதெல்லாம் நம்ம பகல் நினைக்கிறோம், நேரம் கிடைக்கல, நேரம் போதில்லைங்க. உள்ளத்தோட இருக்கீங்கிறான், பகல்ல உள்ளத்தோட இருங்க. இரவன்கிட்ட இரவு நல்ல தியானிங்க, பேசுங்க. தனிமை ஆயாச்சு இல்லை, இது தனியா இருக்கும்போது பேசுங்கப்பா. அதனால இரவன்கிட்ட கால் பண்ணி பேசுறது நிறைய ஆயத்து பார்த்தோம், இரவன்கிட்ட கேட்போம். இரவன் சொல்றான், உங்களுக்கு இடையில எனக்கு இடையில எந்த ஒரு இடைத்தரகம் தேவையில்லை. நம்ம இமாம்கள்ட்ட போயிட்டாக்கா பிரார்த்தனை பண்ணுங்க, பூஜாட்ட போயினாக்கா பூஜை தரிசனம் பண்ணுங்க, ஃபாதர்கிட்ட போயினாக்கா ஜபம் பண்ணுங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி ஒரு மொபைல் எடுத்து போயினாக்கா நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? மனைவி போயிட்டு கணவனுக்கு போனை போட்டு ஒருத்தர் கொடுத்து என் கணவன்கிட்ட நீங்க இதெல்லாம் சொல்லுங்க, அவர் என்ன சொல்றாரு கேட்டு சொல்ல முடியுமா? அல்ல கணவன் போய் மனைவிட்ட போயிட்டு ஒரு போனை போட்டு என் மனைவிட்ட பேசினான்னு கேட்டு சொல்ல முடியுமா? இல்ல பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட போயிட்டு போனை போட்டு என் பெற்றோர் என்ன சொல்றாரு கேட்டு சொல்லுங்க, நான் சொல்லலாம் சொல்லுவேன்னு சொல்ல முடியுமா? இப்படி சொல்ல முடியாது. அவரோட உறவுகிட்ட நெருக்கமான உறவு நம்ம தான் பேசி ஆகணும், நம்ம தான் உணர்வோட பகிர்ந்துக்கணும், நம்முடைய தேவைகளை நம்முடைய மனசையும் புரிஞ்சுக்கணும். அப்ப இரண்டு சொல்றேன், உங்களுக்கும் எனக்கு இடையில இடைத்தரகெல்லாம் தேவை கிடையாது. நான் சமீபமா இருக்கிறேன், பிரார்த்தனை செய்ய பிரார்த்தனைக்கு விடையளிக்கிறேன், உங்க மனம் என்ன பேசணும் அறிஞ்சவனா இருக்கிறேன், உணர்வா இருக்கிறேன், சமீபமா இருக்கிறேன். நீங்க தான் தூரமா இருக்கீங்க. இறைவன் நமக்கு சமீபமா இருக்கான், நம்ம தான் அவனோட தூரமா இருக்கோம். ஏன்னா அவனோட திரும்பிட்டோம். இறைவன் சமீபமா இருக்க நெருக்கமா இருக்கிறான், நாம அவனோட திரும்பிட்டோம். எங்க பார்த்தா அவனுக்கு தெரியல, திருப்பி அவங்க திரும்பி கடவுள் என்ன கடந்து உள்ளே வாழ்ந்துடுறாங்க இல்லையா? அறிவை கடந்து, உறவை கடந்து, பொருளை கடந்து, பார்வையை கடந்து, எல்லாத்தையும் கடந்துருக்கேங்க. வாங்க உள்ளுக்குள்ள வாங்க, உணர்வா வாங்க, என் பக்கம் பேசுங்க. அத்தியாயம் 2:152. ஆகவே நீ என்னையே அலையுங்கள், என்னையே நினைவு கூறுங்கள், நான் நெருக்கமா இருக்கு. சரியா? இப்ப நபி இப்ராஹிமுடைய பிரார்த்தனையை நம்ம ஒரு பார்த்துக்கலாம், எப்படி அழைக்கணும், எப்படி பிரார்த்தனை பண்ணாங்கிறது. இந்த பிரார்த்தனை வச்சு அத்தியாயம் 2:128. எங்கள் இறைவனே, இப்படி எங்கள் இறைவனை, இறைவனை அழைக்கிறாங்க, இறைவனை கூப்பிடுறாங்க, இறைவனை அழைக்கிறாங்க. எப்படி பேசுறாங்க? எங்கள் இறைவனே, எங்கள் இருவரையும்
முஸ்லீம் ஆக்குவாயாக. அதாவது எங்கள் இறைவனை எங்கள் யாவரையும் முஸ்லீமாக, உனக்குரியவர்களாக, உனக்கு பொருத்தத்துக்குரியவர்களாக, விசுவாசமுடையவர்களாக எங்களை ஆக்குவாயாக. எங்கள் சந்ததியிடமிருந்து ஒரு கூட்டத்தாரை உனக்குரியவர்கள் ஆக்கி வைப்பாய். நம்முடைய பார்க்க நம்முடைய சந்ததியிலிருந்தும் ஒரு கூட்டத்தாரை உனக்குரியவராக ஆக்கி வைப்பாயா. நாங்கள் உன்னை வழிபடும் வழிகளை அறிவிப்பாயா. என்னோட கேட்கும், உன்னை எப்படி வழிபடுன்னு அறிவிச்சுக்கூடியவனே. வழிபாடு போது நிறைய சடங்கு கற்பிச்சுட்டாங்க, நிறைய சம்பிரதாயத்தை சொல்லிட்டாங்க, நிறைய வழிபாடத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா உன்னை வழிபடுறதுக்கான வழி எங்களுக்கு அறிவிச்சுக்கிறீங்க. உள்ளச்சத்தோடைய உணர்வாகும் இல்லையா? அந்த வழிபடும் வழிகளை எங்களுக்கு அறிவிப்பாயாக. எங்களை மன்னிப்பாயாக. நிச்சயமா நீயே மிக மன்னிப்பவனாகவும் அளவுள்ள அன்புடையவனா இருக்கின்றாய். எங்கள் இறைவனே, அவர்களுக்கிடையே உன்னுடைய அட்டாட்சிகளை எடுத்துக்காட்டி, யாருக்கிடையே எங்களுடைய சந்ததிக்கிடையே உன்னுடைய அட்டாட்சிகளை எடுத்து காண்பித்து அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு தூதரை அவர்களிருந்து எழுதிடச் செய்வாயாக. நிச்சயமா நீயே வல்லமை மிக்கவனாகவும் ஞானமுடையவனா இருக்கின்றாய். இது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய பிரார்த்தனையா இருக்கும், நமக்காகவும் நம்முடைய சந்ததிக்காகவும் பின்வரும் சந்ததிக்காகவும் இல்லையா? ஏன்னா நபியுடைய பிரார்த்தனை, இப்ராஹிமுடைய பிரார்த்தனை அப்படிதான் இருந்தது. இரவு நம்மளை தேர்ந்தெடுத்து கொண்டான். இப்ராஹிம் பின்படுன்னு சொல்றான். அவர் சடங்குட்டதா இருந்தாரு, மதம் கடந்து சடங்கை கலந்து வந்தார். அப்ப யாரெல்லாம் மதம் கடந்து சடங்குகளை கடந்து பின்பற்றார்களோ அவர்கள் இப்ராஹிமுடைய உம்மத்தினர், இப்ராஹிமுடைய பின்பற்றது. ஏன்னா முகமது நபி அதான் சொல்றான். இப்ராஹிம் நபிக்கு அப்புறம் வந்த எல்லா நபியும் சரி, இறுதியா வந்த முகமது நபி எதுன்னு சொன்னா இப்ராஹிம் பின்பற்றுங்க. ஏன் இப்ராஹிம் பின்பற்றணும்? அவர் சடங்கை விட்டுட்டார், ஒரு வழிபாடு விட்டார் இல்லையா? உணர்வா இறைவனை உள்ளச்சு முடியதா சிந்திச்சார். சரி, அதனால எங்கள் இறைவனே எங்களையும் குடும்பத்தாரையும் சந்ததிகளையும் பின்வரும் சந்ததிகளையும் நம்பிக்கொண்ட ஆண்களையும் பெண்களையும் உன்னை வழிபடும் வழிகளை அறிவித்து உனக்கு பொருத்தமானவர்களாகவும் உன் அருளுக்கு நெருக்கமானவர்களாகவும் எங்களை ஆக்கி வைப்பாயாக. நிச்சயமா நீ எங்களுடைய அழைப்பை செவியப்பனா இருக்கின்றாய். நாங்கள் உன்னை அழைக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். உன்னை தவிர எனக்கு இறைவன் இல்லை. நிச்சயமா நீங்கள் இறக்க முடியவன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உள்ளது.